இனி நான் கொண்டு வந்திருக்கிறது சாரா சைலண்ட் 2025 கடந்த வருஷம் வெளியான ஒரு பயங்கரமான மோட்டிவேஷனல் ஃபிலிம் தான் கொண்டு வந்திருக்கேங்க. இந்த படத்தை பத்தி எனக்கு பேச வார்த்தைகளே கிடையாது. ஏன்னா படம் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா தான் இன்ட்ரோக்கே வரேன். அந்த அளவுக்கு எனக்கு வந்து கூஸ் பம்ப் ஆகிடுச்சு. ஏன்னா இது வந்து ஒரு உண்மை சம்பவம், உண்மை கதை. 100 வருஷத்துக்கு முன்னால எந்த அளவுக்கு கருப்பின மக்கள் ஒதுக்கப்பட்டாங்க, தாழ்த்தப்பட்டாங்கன்னு தெரியும். அந்த இடத்துல இருந்து ஒரு 11 வயசு சிறுமி, அவளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன நிலம், அதுல புதையல் மாதிரி அவளுக்கு கச்சா எண்ணெய் இருக்கிறதா தெரிய வருது. அந்த கச்சா எண்ணெய் எடுக்கிறதுக்காக அந்த சிறுமி எவ்வளவு போராடுறா, எவ்வளவு பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்றா. அதுவும் அதிகாரத்தை வச்சுட்டு ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய வெள்ளக்காரங்களை எதிர்த்து அவங்கள அலற விட்டு எப்படி வந்து தைரியமா அதை ஃபேஸ் பண்ணி கடந்து வராங்க. இதுக்கு மேலே எனக்கு வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. ஏன்னா உங்களுக்கு வந்து படத்துடைய சுவாரஸ்யமே போயிடும். அதனால நம்ம ஸ்டோரிக்குள்ள வேகமா போயிடலாம். ஓகேங்களா? சரி, இந்த மூணு ஃபர்ஸ்ட்லயே ஒரு சிறுமியை காட்டுறாங்களா. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் தான் சாரா. இது நடக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1913, கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு மேல முன்னால. அந்த டைம்ல எந்த அளவுக்கு டிஸ்கிரிமினேஷன், ராசிசம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருந்தாங்க, தாழ்த்தப்பட்டாங்க, அடிமைத்தனம் படுத்தப்பட்டாங்கன்னு தெரியுமா? அப்படி ஒரு தாழ்த்தப்பட்ட கருப்பின மக்கள் இனத்தை சேர்ந்தவங்க தான் நம்ம சாரா. இப்ப எங்க வந்திருக்காங்கன்னு கேட்டா, ஸ்டேட்ல இருக்கக்கூடிய, அதாவது கவர்மெண்ட்டுக்கு சொந்தமான இந்த பத்திரப்பதிவுகள், பத்திரங்கள்லாம் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு அலுவலகத்துக்கு தான் தன்னுடைய அப்பாவோட வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டா, இந்த மாதிரி அடிமைப்படுத்தப்பட்ட வாரிசுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை மேம்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்ல இருந்து பெருமளவு வந்து இட ஒதுக்கீடுகள் வந்து கொடுத்திருந்தாங்க. அந்த இடத்தின் மூலமா அவங்க விவசாயமோ இல்ல ஏதாச்சும் ஒரு ஆதாயம் பார்த்து அதன் மூலமா வருமானம் ஈட்டட்டும், அவங்க வாழ்க்கை உயரட்டும் சொல்லிட்டு அப்படி அடிமைப்படுத்தப்பட்ட இன மக்களுடைய வாரிசுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல இருந்து ஃப்ரீயாவே லேண்ட் கொடுத்திருந்தாங்க. அப்படி நம்ம சாரோடைய அப்பா, அவங்களுடைய அப்பா, தாத்தா, அவங்களுடைய மூதாதையர்கள் வந்து ரொம்ப கொடூரமான முறையில அடிமைப்படுத்தப்பட்ட இனம் அப்படிங்கிறதுனால அந்த இனத்துடைய வாரிசான நம்ம சாராவுக்கு வந்து கிட்டத்தட்ட 160 ஏக்கர் வந்து அலாட் ஆயிருக்குது போல. அதை வாங்குறதுக்காக ரொம்ப சந்தோஷமா தன்னுடைய அப்பாவோட இப்படி ஒரு பத்திரப்பதிவு ஆபீஸ்க்கு வந்திருக்காங்க. உள்ள வராங்க. வந்ததுமே அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் கொடுத்து குட்டி பொண்ணு வந்து சைன் போடுறா. ஸோ அந்த ஆஃபீஸர் பார்க்குறாரு. பெரும்பாலும் இந்த இன மக்கள் வந்து கை நாட்டு தான் வைக்கிறது உண்டு. ஆனால் இப்படி ஒரு சிறுமி வந்து கையெழுத்து போடுறாளின்னு சொல்லிட்டு அவருக்கே ஆச்சரியமா இருக்கு. அப்போ சாரா சொல்றா, ஆமா நான் ஸ்கூலுக்குலாம் போறேன், எனக்கு படிக்க தெரியும், எழுத தெரியும்னு சொல்றா. ஆக்சுவலாக வந்து கொஞ்சம் கொஞ்சமா கருப்பின மக்களுக்கு வந்து இந்த பேசிக் ரைட்ஸ்லாம் வந்து கொடுக்கப்பட்ட காலம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு பஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு டாய்லெட்டாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அங்கே வெள்ளையின மக்களுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் அதிகமாக இருக்கும். ஆனால் பல பேர் குரல்கள்லாம் கொடுத்து கருப்பின மக்களும் வந்து வெள்ளையின மக்களுக்கு ஈக்குவல்னு சொல்லி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு அடிப்படை உரிமைகள் வந்து கொடுக்கப்பட்ட காலம். பட் முழுமையாக கொடுக்கப்படல. இனிமே எங்க ராஜிசம் இருக்க தான் செய்யுது. பட் எல்லாருமே அதுக்கு கெட்டவங்கன்னு கிடையாது. நிறைய நல்லவங்களும் இருக்க தான் செய்யறாங்க வெள்ளையின மக்கள்ல. அப்படி இந்த ஆபீசர் கூட ரொம்ப அக்கறையா சொல்றாரு, இந்த பத்திரம் தான் பத்திரமா இருக்கணும், ரொம்ப சேஃபா வச்சுக்கணும், யார் கைக்கும் கொடுத்துடாத, யார்கிட்டையும் கொடுத்துடாத. ஏன்னா இதுதான் அந்த 160 ஏக்கருடைய உயிர் நாடியை வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்ததும் ரொம்ப சந்தோஷமா வாங்கி பார்த்துட்டு அப்படி தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு அப்படி இந்த நிலத்தை வந்து பாத்தீங்கன்னா நல்லா சுத்தி பாக்குறாங்க. இது நம்ம நிலம், நம்ம இடம், நம்ம பேர்ல இருக்கக்கூடிய ஒரு நிலம்னு சொல்லிட்டு சிறுமிக்கு அவ்வளவு ஒரு உற்சாகமா இருக்கு. ஸோ அப்படியே அந்த நிலத்தை சுத்திட்டு வராங்க. அவங்க கூடவே ஒரு நாய் வேற வச்சு வளர்த்துட்டு வராங்க போல. அவங்க வாய்ஸ் ஓவரில் சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த நிலம் வந்து விவசாயத்துக்கு ஏற்புடையதா இல்லை, அதனால என்னுடைய அப்பா அம்மா இந்த நிலத்தை வித்துடலான்னு சொல்றாங்க. ஆனா இருந்தாலும் இது என்னுடைய நிலம், நான் இதை யாருக்குமே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படி வாய்ஸ் ஓவரில் பேசிக்கிட்டே நாயோட வந்துட்டு இருக்கிறப்போ ஏதோ ஒரு சத்தம், காத்து ஒரு பக்கமா பழமா வீசினாலும் பூமிக்கு அடியில் ஏதோ ஒரு அதிர்வுன்னு சொல்லிட்டு தரையில காது வச்சு கேட்கறாங்க. ஸோ அவங்க ஏதோ ஒன்று சென்ஸ் பண்றாங்க. அவங்களால வந்து ஃபீல் பண்ணிக்க முடியுது. என்னமோ தண்ணி மாதிரி சலசலண்டும் ஆறு மாதிரி ஓடுற மாதிரியான ஒரு சத்தம். இதை வந்து வீட்டில் சொல்றாங்க. ஆக்சுவலா சாராக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி கூட இருக்கிறான். ஸோ அப்பா, அம்மா, தம்பி அண்ட் அந்த நாயின்னு சொல்லிட்டு இதுதான் அவங்களுடைய ஃபேமிலி. ஸோ சாரா சொல்றாங்க, இந்த மாதிரி அது கண்டிப்பாக கச்சா எண்ணெயத்தான் இருக்கும், நான் ஃபீல் பண்ணேன், ஒரு மாதிரி சலசலன்னு சத்தம் அடிச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நிலத்திலிருந்து ஒரு 5 மைல் தூரத்தில் இன்னொரு நிலம் இருக்கு, அங்கே ஆயில் ட்ரிக்லாம் போட்டு பேரலா வந்து ஆயில் வித்துட்டு இருக்கிறாங்கன்னு வந்து சொல்றாங்க. ஆக்சுவலாக நம்ம சாரா பார்த்தீங்கன்னா செம்ம ஷார்ப்பான ஒரு பொண்ணு. இந்த வயசுல புத்தி கூர்மை, நல்லா தெளிவான ஒரு பொண்ணு. நியூஸ் பேப்பர்லாம் தினமும் ரீட் பண்ணி அதன் மூலமா நாட்டு நடவடிக்கை, ஜென்ரல் நாலேஜ் இதெல்லாம் வந்து இந்த வயசுல நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறா. ஸோ அந்த மாதிரி நம்ம நிலத்திலையும் ட்ரில் பண்ணி ஆயில் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப முனைப்பா சொல்றா. அப்பா யோசிக்கிறாரு, பொண்ணு சொல்ற மாதிரி நிலத்துல கச்சா எண்ணெய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அப்படி இருந்தாலுமே இங்க இருக்கக்கூடிய இந்த வெள்ளை இன மக்களை நம்ம தாண்டி எதுவும் பெருசா பண்ணிட முடியாது. ஏன்னா அந்த காலத்துல சில தகுதிகள் இருக்கு, யார் யார் என்ன வேலையை பார்க்கணும் இப்படின்னு சொல்லிட்டு இருக்குல்ல. அதனால நாம வந்து எண்ணெய் எடுத்து வித்து பணக்காரனம் ஆகணும் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு அப்பா இப்படி சொல்றாரு. சாரா ரொம்ப பிடிவாதமா இருக்கிறா, நம்ம எப்படியாச்சும் முயற்சி பண்ணலான்ட்டு. அது மட்டும் இல்லாம இந்த நிலத்தை இவங்களை நிரந்தரமா வைக்கிறதுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா $30 வந்து இவங்க வரியா கட்டணும். $30 அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு பெரிய தொகை தான். அது உங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு. அதனால சாரா என்ன சொல்றாருன்னா, இந்த நிலத்தை நம்ம விற்க வேண்டாம், அதுக்கு மாறா நம்ம யாருக்காச்சும் லீஸ் கொடுத்துடலாம், அவங்க வேணா ஆயில் எடுத்துட்டு போகட்டும், நமக்கு வந்து கொஞ்சம் ஷேர் மட்டும் கேட்போம், அந்த ஷேர் அந்த பணத்தை வச்சு நம்ம இந்த நிலத்தை நமக்கே நிரந்தரமா வச்சுக்கலாம், இது ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு சொன்னதுனால அப்பாவும் ஓகேன்ட்டு இந்த கச்சா எண்ணெயை வந்து ட்ரில் பண்ணி எடுக்கிறதுக்காக சில கம்பெனிஸ் எல்லாம் உண்டு. அப்படி கம்பெனியை வந்து பார்த்து பேசலான்ட்டு டவுனுக்கு வராங்க. டவுனுக்கு பார்த்தா அங்க பெருமளவு இருக்கக்கூடியது நிறைய வெள்ளக்காரங்க தான். அவங்க தான் இந்த மாதிரி ட்ரில் கம்பெனியை வச்சுக்கிறது, பேங்க் நடத்துறது, ரியல் எஸ்டேட் பண்றது
அண்ட் லாயர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாம் பெரும்பாலும் வெளியின மக்கள் தான். ஸோ கருப்பின மக்கள் எல்லாருமே வந்து தூத்து பறக்கிறது, குப்பைகள் அல்றதுன்னு சொல்லி தான் அந்த மாதிரி வேலைகள் பார்க்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு ஆயில் கம்பெனி பார்க்குறாங்க. அவங்ககிட்ட விஷயத்தை சொல்றதுக்கு முன்னாலே வந்து அவன் கேட்க தயாரா இல்லை, ரொம்ப அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அங்கிருந்து விட்டுருதான். அப்புறம் இன்னொரு ஆஃபீஸ்க்குள்ள போறாரு, துரத்தியே விட்டுருதானுங்க, அடிச்சு துரத்துறானுங்க உள்ள ஏன் வந்துட்டு. அப்புறம் ஃபைனலாக ஒரு கம்பெனியை பார்க்குறாங்க. பார்த்ததுமே ஓகே இதுக்குள்ள போகலாம், பட் கண்டிப்பாக அந்த மாதிரி துரத்துவானுங்க, நீ வெளியே நின்னுக்கோன்னு சொல்லிட்டு பொண்ணை வெளியே விட்டுட்டு இவர் மட்டும் உள்ள போறாரு. அங்க ஒருத்தன் மும்மரமா ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஏதோ இவர் வந்து குப்பையால வந்து அவர் நினைச்சிட்டு, யோ நேத்து ஏன் வரல, ஏகப்பட்ட குப்பை சேர்ந்துருக்குது, போ உள்ள போய் அள்ளிட்டு வா அப்படின்ட்டு இந்த மாதிரி மட்டமா பேசி அனுப்பிவிட இவர் இந்த குப்பைகள் அள்ளுற மாதிரி உள்ள வராரு. அதே சமயம் நம்ம சாரா பாத்தீங்கன்னா வெயில நடந்து வந்ததுனால ரொம்ப தண்ணி தாகமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்ல அவ பாடுக்க வந்துருதா. அங்க ஒயிட் பீப்புள் தான் போட்டுக்குது போல, போர்ட்லாம் பார்க்காம வந்துருதா. உள்ள வந்ததுமே அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு மாதிரி கேவலமா பாக்குறாங்க பாருங்க. அவங்க லுக்க பாக்குறப்பவே நமக்கே சமகாண்டா இருக்கும். உள்ள வந்ததும் இந்த மாதிரி தண்ணி தாகமா இருக்குன்ட்டு அந்த லேடிகிட்ட கேட்டா அது ரொம்ப அசிங்கமா பேசுது, நீலாம் உள்ள வரவே கூடாது, போர்டை பார்க்கலையா, அங்க ஒயிட் பீப்புள் ஒன்லி தான் அங்க வரணும் அப்படின்ட்டு ரொம்ப கேவலமா பேசும்போது எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு, நான் காசு கூட கொடுக்குறேன், ஒரு கிளாஸ் தண்ணி மட்டும் கொடுக்குறேன்ட்டு இந்த பொண்ணு ரொம்ப கெஞ்சுது. ஆனா சின்ன பொண்ணு கூட பார்க்காம ரொம்ப கேவலமா நடத்துறா. அப்போ ஒருத்தர் வந்து குரல் கொடுக்குறாரு. அந்த வெள்ளக்காரங்களே ஒருத்தர் மட்டும் நல்லவரா தெரியுது. அதான் அந்த பொண்ணு பாவம் தண்ணி கேக்குதுல, கொடுத்தாதான் என்னன்ட்டு வந்து சொன்னா கூட அந்த கடைக்காரி வந்து கொடுக்குற மாதிரி தெரியல. சரி எனக்கு ஒரு ஜூஸ் ஒன்று கொடு அப்படின்ட்டு இவர் காசு கொடுத்து ஒரு லெமன் ஜூஸ் வந்து சொல்றாரு. உடனே வந்து அவ ஊத்தி வைக்கிறா. நீ குடிமா அப்படின்ட்டு அவர் ரொம்ப அன்பா சொன்னதும் இப்ப சாரா இருக்கிற தாக்கத்துல எடுத்து குடிக்கிறா தெரியுமா. குடிச்சிட்டு அப்படியே காசை வச்சுட்டு ரொம்ப தேங்கிங்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட வந்து ரொம்ப அன்பா பேசினா கூட அந்த கிளாஸை தொடக்கூடாதுன்னு துணியை போட்டு தீட்டு மாதிரி எடுத்து வைக்கிறா. இதெல்லாம் நம்ம சாராக்கு பெருசா எதுவும் தெரியல. ஸோ ஜூஸ் வாங்கி கொடுத்தவர்கிட்ட வந்து ரொம்ப நன்றி சார், நான் இந்த மாதிரி அப்பாவோட வந்தேன், என் பேர் வந்து சாரா அப்படின்னு அறிமுகமாகிட்டு பேசிட்டு இருக்கும் போதே கடைக்காரி வந்துட்டு சூச்சு வெளியே போ அப்படின்ட்டு அங்கிருந்து நாயை துரத்துற மாதிரி துரத்த அங்கிருந்து நம்ம சாரா பாவம் அங்கிருந்து வந்துருதா. ஸோ அந்த கடைக்காரியுடைய செயலை பார்த்து நம்ம அந்த இவருக்கே வந்து கோவம் வருது. ஆக்சுவலா இவர் பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மித், இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அதே சமயம் அப்பா வந்துட்டு உள்ள வராருல, அந்த மேல் அதிகாரி கிட்ட அதை பத்தி பேசலாம்னு சொல்லிட்டு குப்பை அல்ற மாதிரி வராரு. அவர் வந்து ஏதோ குப்பைகள் தான் அல்றான்னு நினைச்சு குப்பை தொட்டிலும் தூக்கி கொடுக்குறாரு. அப்படியே ஒரு மாதிரி வாங்கிட்டு இருக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருக்கு, கேட்கலாமா வேணாமா, கேட்டா துரத்தி விட்டுருவாங்களான்ட்டு. அப்புறம் சொல்றாரு, சார் நான் குப்பால வரல சார், என் பொண்ணு பேர்ல இப்படி ஒரு நிலம் ஒன்று இருக்கு, அதுல கச்சா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியுது சார், அது விஷயமா பேசத்தான் வந்தேன், ஏன்னா அப்படி பேச வந்தேன்ட்டு நான் உள்ள வந்தா என்னை விட்டுருக்க மாட்டாங்க, அதை குப்பாடுற மாதிரி வந்தேன்னு சொல்லிட்டு இப்படி உண்மையை சொன்னதும் இந்த கம்பெனி அதிகாரி வந்து மத்தவங்க மாதிரி இல்லாம கொஞ்சம் பேச வாய்ப்பு கொடுக்குறாரு. அப்போ ஒரு விஷயத்தை வந்து சொல்ல ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம குட்டி பொண்ணு உள்ள ஓடி வந்ததா செக்யூரிட்டி மீறி உள்ள வாரா தெரியுமா. அப்போ பிடிக்க ட்ரை பண்றாங்க. அப்போ இவர் சொல்றாரு, நான் பாத்துக்கிறேன் நீங்க போங்கன்னு சொன்னதுனால இப்போ இவ வந்து பேசுறாங்க மாதிரி, என்னுடைய லேண்ட் தான் சார், கவர்மெண்ட் கொடுத்தாங்க 120 ஏக்கர், எங்க பக்கத்து ஏரியாவில் இந்த மாதிரி ஆயில் ரிக் போட்டு எண்ணெய் எடுக்கிறாங்க, கண்டிப்பா எங்க இடத்துல எண்ணெய் இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி பேசுறத பார்த்து அவருக்கே கொஞ்சம் வியப்பா இருக்கு. ஒரு குட்டி பொண்ணு இந்த அளவுக்கு தெளிவா ஒரு புத்திசாலித்தனமா பேசுறாளே அப்படின்னு சொல்லிட்டு, சரிமா எப்படிதான் உனக்கு கன்ஃபார்மா தெரியுது அங்க ஆயில் இருக்குன்னு கேட்கிறப்போ, நான் இந்த மாதிரி தரையில காது வச்சு கேட்டேன் அப்படிலாம் சொல்லி பாக்குறா. அப்படி நம்ம பொத்தாம் பொதுவா சொல்ல முடியாதுமா, சரி நான் உங்க ஏரியா மேப் எடுத்து காட்டுறேன், அங்க எது உன்னுடைய இடம்ட்டு சொல்ல முடியுமான்னு கேட்டதும் ஓகேன்ட்டு சொன்னதுனால அவரும் அந்த மாதிரி ஒரு மேப் எடுத்து காமிக்கிறாரு. அந்த இடத்த வந்து அவர் குறிப்பிட்டு காமிக்கிறா, இதுதான் என்னோட இடம்ட்டு நிலம்ட்டு. அப்ப இந்த ஜிம் பாக்குறாரு. ஆக்சுவலா வந்து இந்த கம்பெனிக்கு ஒரு பார்ட்னர் தான், ஓனர்லாம் கிடையாது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, ஓகே இந்த மாதிரி ஏரியாவில் கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நாங்க ஒரு நாள் உங்க ஃபீல்டுக்கு வந்து நாங்க சர்வே பண்றோம், அப்புறம் பாத்துக்கலாம்னு சொன்னதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்பாவுக்கும் பொண்ணுக்கும். இப்ப 2 நாள் கடந்து போகுது, சர்வே பண்றதுக்கும் அப்படி ஆட்கள் வராங்க, என்னெல்லாமோ அளந்து பாக்குறாங்க. அவங்களுக்கு என்னமோ தெரியுது இந்த இடத்துல ஆயில் இருக்குன்ட்டு. ஸோ அதனால அதை பத்தி ஏதோ டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஓகே அப்படின்ட்டு நம்ம சாரா கிட்ட வந்து பேச வராங்க. எந்த மாதிரி நம்ம டீல் போட்டுக்கலாம்னு கேட்கிறப்போ, ஆக்சுவலா இந்த இடத்துல அவளுக்கு கொஞ்சம் விவரம் பத்தலாம் தான் சொல்லணும். ஏன்னா அவன் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி நீங்க வந்து லீஸ்க்கு எடுத்துக்கோங்க, லீஸ்க்கு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கு கொஞ்சம் டாலர் மட்டும் கொடுங்கன்னு சொல்றப்போ ஓகே அப்படின்ட்டு அந்த கம்பெனிக்காரங்களுக்கு நல்லதா போச்சு. நாங்க ஒரு ஏக்கருக்கு $0.5 கொடுக்குறோன்னு சொல்றாங்க. எது ஒரு ஏக்கருக்கு $0.5 தானா? இல்ல $1 எங்களுக்கு வேணும்ட்டு வந்துட்டு இப்படி கேட்கிறா. சரிமா 0.75 அப்படின்னு வந்துட்டு கேட்கறாங்க. இல்ல எங்களுக்கு $1 தான் வேணும், 120 ஏக்கருக்கு $160 நீங்க வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்றப்போ ஓகே 6 மாசத்துல கான்ட்ராக்ட் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா அந்த டீலுக்கு ஒத்துக்கிட்டு கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம சாரெல்லாம் சைன் போட்டு கொடுக்குறா. பக்கத்துல நிக்கிற அப்பாவுக்கு எதுவுமே விவரம் பத்தல. இவதான் சொல்றா அப்படி இப்படின்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு வழியா புரிய வைக்கிறா. அப்புறம் கான்ட்ராக்ட் போடுறதுக்கு அப்புறமா சில நாட்கள் கடந்து போகுது. இந்த மிஷின்ஸ்லாம் போட்டு அவங்களும் ஆயில் எடுக்கிறதுக்காக ட்ரில் பண்றாங்க. அப்பப்போ சாராவும் வாரா வந்து பாக்குறா, என்ன வருதா எடுக்கிறாங்களான்னு பாக்குறா. எதுவுமே எடுத்த பாரு தெரியல. 3 மாசம் கடந்து போயிருந்து. 3 மாசம் வந்து அவங்க ட்ரை பண்ணி பார்த்தோம். அந்த இடத்துல ட்ரில் பண்ணி அவங்களுக்கு
வாயில இருந்த அந்த அறிகுறி எதுவுமே தெரியல. 3 மாசம் ஏகப்பட்ட காசை இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாங்க, எதுவுமே வேலைக்கு ஆகலன்னு சொல்லிட்டு ஒரு விரக்தியில பாத்தீங்கன்னா அந்த கம்பெனியே வந்து அந்த க்ரூ மெம்பர்ஸ் மொத்தமா அந்த ரிக்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே கைவிட்டுட்டு அங்க இருந்து அவங்க பாட்டுக்கு நடைய கட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க, கிளம்பி வந்துருந்தாங்க. அப்போ அங்க இருந்து நம்ம சாராவும் அவங்க அப்பாவும் வராங்க தெரியுமா, என்ன இந்த மாதிரி கிளம்பிட்டீங்கன்னு வந்துட்டு அந்த ஜிம் கிட்ட வந்து கேட்கிறப்போ, நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் பாப்பா, எல்லா விதத்திலையும் முயற்சி பண்ணி பார்த்துட்டோம், அடி ஆழத்துக்கும் போயிட்டோம், ஆனா வெறும் காத்தும் புகையுமா தான் வருது, என்ன இருக்கிறதுக்கான அறிகுறி சின்னதா கூட கிடையாது. 3 மாசம் இது வரைக்கும் நாங்க இதுல காசை போட்டு வேஸ்ட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமும் நாங்க வந்து அதுல நேரத்தை போட்டு செலவழிக்க விருப்பம் இல்லை, அதான் கிளம்பிட்டோம், இனிமேல் வந்து இதுல ஒன்றும் வேலைக்காகாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு வந்து சொல்றாப்ல. இது சாராவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா லீஸுக்கு விட்டு ஆயில் எடுத்தா மட்டும்தான் அவங்களுக்கு அதுல வர பணத்தை வச்சு அந்த நிலத்தை அவரால் தக்க வைக்க முடியும். ஆனா இப்ப அதுல எண்ணெய் வளங்களே இல்லைன்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்கல்ல, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அப்ப அது சம்பந்தப்பட்ட மிஷின்ஸ் அதெல்லாம் நீங்க எடுத்துட்டு போகலன்னு கேட்டா, இல்லம்மா அதை நாங்க பார்ட்டா பிரிச்சுங்கிறது எடுத்துட்டு போகிறதுக்கு அது இதை விட செலவாகும், அதனால நாங்க அதை அப்படியே கைவிட்டு போறோம், எங்க கம்பெனி சார்பா அவங்களுக்கு வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்க போயிருந்தாங்க. இது சாராவுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஒரு மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்துது. இதுல இருந்து சில மாதங்கள் கடந்து போகுது. இப்போ இவங்க வீட்டுக்கு புதுசா ஒருத்தன் கார்ல வரான், யார் என்னன்ட்டு எதுவுமே தெரியல. வந்ததுமே வந்து அவங்க நிலத்தை பத்தி பேரம் பேசுறான், இந்த மாதிரி உங்க பொண்ணு நிலம் இருக்குல்ல, அதை நான் ஒரு ஏக்கருக்கு $2 போட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வந்து ஏதோ இவங்க கொடுக்க தயாரா இருக்கிற மாதிரியும் அவன் வாங்க பேரம் பேசுற மாதிரியும் பேசிட்டு இருக்கிறான். அப்பா பொண்ணு நிக்கிறாங்க, ஒண்ணுமே புரியல, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக வந்திருக்கீங்க, சம்பந்தமில்லாம பேசுறீங்கன்னு சாரா கேட்கிறப்போ, அப்போ பாப்பா நாங்க பெரியவங்களுக்குள்ள பேசிக்கிறோம்னு சொல்றப்போ அப்பா சொல்றாரு, நீ வீடுக்குள்ள போ நான் பேசிக்கிறேன்ட்டு சொன்னதுனால சாரா அங்கிருந்து போறா. சொல்றாரு, இந்த மாதிரி உங்களுக்கு லக் அடிச்சிருக்குங்க, ஜாக்பாட் அடிச்சிருக்கு, நான் அவங்க நிலத்தை வந்து $2 போட்டு வாங்கிக்கிறேன்னு சொல்றப்போ, யோ நாங்க விற்கிற மாதிரிலாம் இல்லை, யார் சொன்னா நாங்க வந்து விற்க போறோம்ட்டு, அதோட வேல்யூ தெரியுமா, $3 வரைக்கும் போகும், நாங்க கொடுக்கறதா இல்லை, கிளம்புங்கன்ட்டு வந்து சொல்லிட்டு அங்கிருந்து அனுப்புனா கூட அப்ப திடீர்னு சொல்றான், ஓகே ஃபைன் நான் டபுள் மடங்கு போட்டு தரேன், $6 தரேன் வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது இது எல்லாத்தையுமே நம்ம சாரா கூட ஒளிஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்கிறா. அப்போ ஒரு நிமிஷம் திரும்பி பாக்குறாரு, என்னடா இது டபுள் மடங்குல வாங்குறான்னு சொல்றானேன்ட்டு ஒரு நிமிஷம் அப்ப யோசிக்கிறாரு. கண்டிப்பா இந்த இடத்துல நமக்கு ஒரு டவுட் வரும், பொதுவா ஜஸ்ட் ஒரு $3 போகக்கூடிய ஒரு ஏக்கருடைய விலை இவன் $6 வச்சு டபுள் மடங்குல சொல்றானா, அங்க ஏதோ ஒன்று இருக்கு, இவன் கேள்விப்பட்டு வந்திருக்கிறான் அப்படின்ட்டு கன்ஃபார்மா அப்பாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அண்ட் கூடவே வந்து சில விஷயங்களை வந்து அவன் கேட்க ஆரம்பிக்கிறான், இந்த மாதிரி அதுக்கு சம்பந்தப்பட்ட பத்திரங்கள்லாம் வச்சிருப்பீங்களா, எங்க வச்சிருக்கீங்க, என்ன ஏதுன்ட்டு இதெல்லாம் போட்டு கேட்கும் போது, ஆகா இவனை யாரோ எவனோ அனுப்பி இருக்கிறான் அப்படின்ட்டு அப்பாவுக்கு நல்லாவே தெளிவா தெரிஞ்சு போயிடுச்சு. அப்பா சொல்றாரு, இது என்னுடைய பொண்ணு நிலம், அதனால அவகிட்ட கேட்டுதான் நாங்க இந்த ஒரு முடிவு எடுப்போம், நாங்க விற்கிற மாதிரி ஐடியா இருந்தா சொல்றோம் அப்படின்ட்டு ஒரு வழி அவனை சமாளிச்சு அங்க இருந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. இவன் மொத்த குடும்பமும் டிஸ்கஸ் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அம்மா சொல்றாங்க, இது நல்ல வேலையா தான் இருக்கு, கொடுத்துடலான்னு சொன்னா கூட சாரா வந்து சொல்றா, அம்மா உங்களுக்கு இன்னும் புரியலையா, அந்த நேரத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா இத்தனை நாள் கழிச்சு ஒருத்தன் நான் இவ்வளவு பணம் தாரேன் நான் வாங்குறேன்னு வந்து நிக்கிறாருன்னா அப்போ சம்திங் என்னமோ இருக்குமா, அந்த கம்பெனி நம்ம கிட்ட என்னமோ மறைக்கிறாங்க, அவங்க என்னமோ கண்டுபிடிச்சுக்கிறாங்க, கண்டிப்பா அது உள்ள எண்ணெய் வளங்கள் இருக்கதான் செய்யுது, நம்ம கிட்ட இதை மூடி மறைச்சிட்டு ஒருத்தனை இப்படி அனுப்பி விட்டு நம்ம கிட்ட அந்த நிலத்தை மொத்தமா வாங்கி அந்த மொத்த எண்ணெய் வளங்களையுமே அவங்க அபகரிக்க பாக்குறாங்க, இதுதான் அவங்களுடைய பிளான் சொல்லிட்டு சாரா இப்படி புட்டுன்ட்டு கெஸ் பண்றா. அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் புரிஞ்சுக்க முடியுது. சோ அந்த நிலத்துக்கு சொந்தமானது அந்த உயிர் நாடியா இருக்கக்கூடியது அந்த பத்திரம் மட்டும் தான், அப்போ அதை நம்ம சேஃபா வைக்கணும்ட்டு அம்மா அப்படி சொல்றாங்களா. அன்னைக்கு நாள் இரவு என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு தூரத்துல ஒரு குழியை தோண்டி ஒரு பாக்ஸ்ல வச்சு அந்த பத்திரத்தை சேஃபா ஒளிச்சு வைக்கிறாங்க. ஏன்னா அவங்க வீடு வந்து ரொம்ப சின்ன வீடு, அந்த அளவுக்கு பாதுகாப்பும் கிடையாதுல, இதுதான் அந்த மாதிரி மொத்த ஃபேமிலியுமே தோண்டி புதைக்கும் போது அந்த நேரமா அந்த ராத்திரில ஒரு கார் அவங்க வீட்டுக்கு முன்னால வந்து நிக்குது. அதுல இருந்து 2 பேர் கண்ணோட இறங்கிக்கிட்டு உள்ள வரானுங்க. இதை பாக்குறாங்க இவங்க, இங்க இருந்து பாக்குறப்பவே எங்களுக்கு கை காலம் நடுங்கி போயிடுது, ரொம்ப பயந்து போயிருந்தாங்க. ஏன்னா இந்த ராத்திரில கண்ணோட வராங்கன்னா கண்டிப்பா அந்த பத்திரத்தை தேடி தானே உள்ள வந்தவனுங்க அத்து மீறிட்டு உள்ள போயிட்டு அந்த பத்திரத்தை தேடுறானுங்க, வீட்டையே புரட்டி போடுறானுங்க. இங்க இருந்து பாக்குறவங்களுக்கு அப்படியே ரொம்ப பயமாயிருது, ஏன்னா கண்ணுலாம் வச்சிருக்கானுங்க. நாய் பாத்தீங்கன்னா குறைச்சிட்டே அவங்களுக்கு கடிக்க போகுது. சாரை கண்ட்ரோல் பண்ணி பார்த்தோம் அது வீட்டுக்குள்ள பாஞ்சுக்கிட்டு போதா, அப்போ அதை ஒருத்தர் ஷூட் பண்ணிருந்தான். இந்த சத்தத்தை கேட்டு கன் ஷூட்டை கேட்டு இவங்க இன்னுமே வந்து ரொம்ப பதறி போயிருந்தாங்க. உள்ள வந்து அவங்களும் வந்து எதுவுமே கிடைக்கல, அந்த பத்திரம் கிடைக்கலன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. கீழே தான் சாரா ஒளிஞ்சிருக்கிறா. அவங்க போனதுக்கு அப்புறமா மொத்த ஃபேமிலியும் அப்படியே உடஞ்சு போயிட்டு உள்ள வந்து பாக்குறாங்க. நாய்க்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா நாய் குண்டடிப்பட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு, ஆனா எங்க போச்சுனே தெரியல. இந்த பத்திரத்துக்காக கன் எடுத்து அதுவும் கொல்ற அளவுக்கு வந்திருக்காங்க. யார் அனுப்புனாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்ப பதறி போகும்போது ஆக்சுவலா அனுப்புனது யாருன்னு பார்த்தா அந்த ஜிம் தாங்க கொய்யால வில்லத்தனமா இந்த மாதிரி அந்த பத்திரத்தை எப்படியாச்சும் எடுத்துட்டு வர சொல்லி அந்த நிலத்தை அபகரிக்கணுங்கிற நோக்கத்துல இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்கான். அதான் தோண்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டானுங்களே, அப்புறம் எதுக்கு அந்த நிலம்னு கேட்டா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவனுங்க வந்து என்ன இருக்கிறத வந்து கண்டுபிடிச்சிட்டானுங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் அடி தோண்ட வேண்டியதா இருக்கு, தோண்டா போதும் கச்சா எண்ணெயை வந்து இவனுக்கு எடுத்துருவானுங்க. ஆனா இதுல என்ன ஒரு விஷயம் கேட்டா மத்த நிலங்களை இருக்கிறத விட இங்க வந்து அதிகப்படியான எண்ணெய் வளங்கள் இருக்கு. சொல்லப்போனா ஒரு கடலே இருக்குன்னு சொல்லிக்கலாம், அந்த அளவுக்கு வந்து பறந்து கிடக்கு போல. அதை கண்டுபிடிச்ச இவனுங்க எப்படியாச்சும் இதை வந்து அபகரிக்கணுங்கிற நோக்கத்துல தான் ஃபர்ஸ்ட் இங்க தோண்டி எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒருத்தனை வந்து விலை பேசி அனுப்பி விட்டுருப்பான். ஆனா அவன் வந்து பயங்கரமா சொதப்பி நம்மளுக்கு வந்து சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டு போயிட்டான். அதை தெரிஞ்சுக்கிட்ட இவன் எப்படியா
ஆச்சும் அந்த பத்திரத்தை மட்டும் அடிச்சிடணுங்கிற நோக்கத்தில் அத்துமீறி 2 பேரும் இங்கே அனுப்பி வச்சான். இப்போ இவங்களே வந்து சொதப்பிட்டானுங்கன்னு சொல்லி தான் இந்த மாதிரி பயங்கரமாக கத்திக்கிட்டு நடக்கிறான். சாரா பார்த்தீங்கன்னா அப்படியே நாயை தேடி காடு முழுக்க தேடி பார்த்துட்டு இருக்கிறா. அப்போ ரயில்வே ட்ராக்ல வந்து நாயோடைய அந்த கழுத்தில் கட்டப்பட்ட கயிறு மட்டும் கிடக்கு. அந்த கயிறுல தான் புல்லட் போட்டிருக்கும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இருந்தாலுமே அடிப்பட்டு எங்கேயாச்சும் பிழைச்சிருக்காதான்ட்டு காடு முழுக்க தேடி பார்க்கறா. அப்படி தேடிட்டே வரும்போது அங்க ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூடாரங்கள் போட்டு தங்கியிருக்கிறாங்க. எல்லாம் பார்க்கறதுக்கு முரட்டு பயிலோட இருக்கிறானுங்க. கொஞ்சம் பயந்து தான் இவ்வளோ வந்து பார்த்தா அந்த கும்பலோட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட இருக்கிறான். பார்த்து என்ன சார் நீங்க எங்க அப்படின்ட்டு வந்து பேச ஆரம்பிச்சிருந்தா அவருக்கு வந்து இவ யாருனே தெரியல. சார் அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல தண்ணி கேட்டா தரமாட்டேனாங்க, அப்புறம் ஜூஸ் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி ஞாபகப்படுத்துறது. ஓ எஸ் எஸ் உன் பேர் கூட சொன்னீங்க சாரா சார்னு சொல்லிட்டு நல்லா பேச ஆரம்பிச்சிருந்தா. இங்க என்ன சார் எல்லாருமே கூட்டமா இருக்கிறீங்கன்னு கேட்கிறப்ப ஆக்சுவலா அவங்க எல்லாருமே வந்து ஆயில் ட்ரில் பண்ணி எடுக்கிறாங்கல்ல, அந்த ரிக் மிஷின்ல வேலை பார்க்கக்கூடிய கூலி தொழிலாளிகள் தான். ஸோ அந்த டைம்ல அந்த எண்ணெய் வளங்கள் கனிம வளங்கள்லாம் தோண்டி எடுக்கிறது அந்த பிசினஸ் ரொம்ப பிரபலமா இருந்ததுனால எங்க பார்த்தாலும் இந்த மாதிரி கூலி தொழிலாளிகள் அது சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்காதான்ட்டு கூடாரங்கள் போட்டு அங்கங்க ஸ்டே பண்ணிருப்பாங்க போல. ஸோ இவரும் சொல்றாரு நான் இந்த மாதிரி கனிம வளங்கள் அண்ட் பூமிக்கடியில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப மதிப்பான உலோகங்கள் இதெல்லாம் கண்டுபிடிச்சு எடுக்கிற ஒரு இந்த மாதிரியான கூலி தொழிலாளின்னு சொல்றப்போ அந்த பொண்ணு சொல்றா என்கிட்டயும் அந்த மாதிரி ஒரு நிலம் ஒன்று இருக்குது. அவர் கம்பெனி கூட கான்டாக்ட் போட்டு நாங்க ஆயில் எடுக்கிறதுக்காக தோண்டணும், அதுக்கப்புறம் அவங்க ஏமாத்திட்டு போயிட்டாங்க. நீங்க ஒரு ஆபரேட்டர் தானே, நீங்க பேசாம எனக்கு ஆயில் எடுத்து கொடுக்குறீங்களா, 2 பேரும் பார்ட்னர் ஆயிக்கலாமான்னு சொல்றப்போ அதாவது இப்படி ஒரு குட்டி பொண்ணு சொல்றப்போ யாராச்சும் நம்பிடுவாங்களா? உடனே வந்து அவன் கலாய்க்கிறான். கொஞ்சம் 2 பேருமே ஃப்ரெண்ட் அவனை சேர்ந்து வந்து ஃபன் பண்ணி ஜோக் பண்றாங்க. அது நம்ம பொண்ணுக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆயிடுது. நீங்க சின்ன பொண்ணு மாதிரி ட்ரீட் பண்றீங்க, நான் உண்மைதான் சொல்றேன் அப்படின்ட்டு கொஞ்சம் கோவப்பட்டு மெச்சூரா பேசுற மாதிரி பேசிட்டு போறா. ஆனா இந்த பொண்ணு இப்படி பேசுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நில்லுமா அப்படின்ட்டு என்னாச்சுன்னு கேட்கிறப்போ நடந்தது சொல்றேன். எனக்கு கவர்மெண்ட்ல இப்படி ஒரு நலம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் அதில் ஆயில் எடுக்கிறதுக்காக ஜிம்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, ஆமா ஜிம் ஒரு கம்பெனி ஆயில் கம்பெனி தானேன்ட்டு கேட்கிறப்போ அந்த கம்பெனி தான் சரியான ஃப்ராடு, அதை அபகரிக்கிறதுக்காக என்னென்ன சூழ்ச்சிகள் பண்ணாரு தெரியுமான்னு சொல்லிட்டு இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு ஸோ அதனால தான் நாயை தேடி வந்துட்டு இந்த கதைகள்லாம் சொன்னதும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குது. சரி நீங்க சொல்லுங்க நம்ம 2 பேரும் ஒரு டீல் போட்டுக்கலாமா, பார்ட்னர் ஆகலாமான்னு கேட்டதும் வந்துட்டு ஓகே ஆகலாம், பட் அதுக்கு நிறைய செலவாகுமே, ரிக் மிஷின்ஸ் வாங்கணும், அது தோன்றதுக்கு ட்ரில் வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறான். அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த கம்பெனி வந்து அந்த மிஷின்ஸை அப்படியே விட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த கான்ட்ராக்டும் 6 மாசமும் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமேல் அது எங்களுடைய மிஷின்ஸ் தான், நீங்க ஆப்ரேட் பண்ணி ஆயில் எடுக்கிறீங்க, 2 பேரும் பார்ட்னர் ஆகிறோம் அவ்வளவுதான் சொல்லிட்டு ஓகே அப்படின்னு அவன் ஃப்ரெண்டை கூப்பிட்டு நேராக அங்கே வாராப்ல. வந்ததுமே இவ சொன்ன மாதிரி ரிக் மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது. அட ஆமா அப்படியே விட்டு போயிருக்கிறாங்க, அதான் நான் சொன்னல அப்படின்றதும் ஓகே இப்போ நம்ம எப்படி தோணலான்ட்டு ஒரு ஐடியா பண்றாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 அடி வரைக்கும் தோண்டி வச்சுட்டு போயிட்டானுங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம தோண்டினா போதும், கண்டிப்பா கச்சா எண்ணெயை வந்து நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை பத்தி மிஷின்ஸ்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்டையும் இதை பத்தி பேசி பெர்மிஷன் வாங்கி இவங்களும் வந்து வேலையை தொடங்குறாங்க. ஸோ நல்லா மும்மரமா வேலைகள் போயிட்டு இருக்குது. அப்பப்போ எங்களோட ஃபேமிலி வந்து அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கறது டீ கொடுக்கறதுன்ட்டு அவங்களையும் இங்கேயே ஸ்டே பண்ண வச்சு கவனிச்சுக்கிறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ சொல்றான் அவன் ஃப்ரெண்ட் அவனும் சேர்ந்து ஃபர்ஸ்ட் இந்த கோல்டு சில்வர் அதை மைனிங் பண்ற மாதிரியான பிசினஸ் பண்ணாங்களாம். அதுக்கப்புறம் இந்த ஆயில் பிசினஸ் இப்போ நல்லா கெடுபடியா போறதுனால தான் இந்த பக்கமா நாங்கள் தாவிட்டோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி மொத்தமாக உட்காந்து பேசிட்டு இருந்தப்போ அங்க ஒரு கார் வருது. யாருன்னு பார்த்தா அந்த ஜிம் தான். அவன் ஆட்களோட வந்து நிற்கிறான். ஸோ இந்த கான்ட்ராக்ட் இன்னும் முடியவே இல்லை, இது என்னுடைய நிலம், ஸோ என்னுடைய மிஷின்ஸ் வந்து சொல்றான். ஆக்சுவலாக டேட் எல்லாம் முடிஞ்சே போயிடுச்சு, பட் வந்து அந்த போட்ட கான்ட்ராக்ட் பத்திரம் இருக்கும்ல அதை வந்து எடுத்து காமிக்கிறான். அதில் பார்த்தா இன்னும் டேட் இருக்கிற மாதிரி தெரியுது. ஸோ நம்ம ஹீரோ கூட பார்க்குறாப்ல ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம ஃபோர்ஜரி பண்ணிருக்கான், டேட் எல்லாம் மாத்திருக்கிறான்ட்டு சாரா வந்து செம்ம ஆக்ரோஷமா கத்துறா. உண்மையில சாரா வந்து சின்ன போனான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல தோணும். அவ்வளவு போல்டா வந்து பேசுறா. அவகிட்ட எதுவுமே அவனால ப்ரூவ் பண்ணி பேச முடியல. ஒரு கட்டத்தில் நம்மால் கன் எடுக்கிறான். ஸோ அவங்களும் கன்லாம் கொண்டு வந்துருக்கிறான். ஸோ வேண்டாம் நம்ம பேசியே தீர்த்துக்கலாமே அப்படின்ட்டு இந்த மொத்த இடமும் எனக்கு வேணும், 1 2 நான் வந்து பேச போறது கிடையாது, ஒரு ஏக்கருக்கு $20 மொத்தம் $3200 நான் கொடுக்குறேன்னு சொன்னா ஆக்சுவலா அந்த டைம்ல அது பெரிய வேல்யூ டீல் அப்படின்னு வந்துட்டு கேட்கிறான். $3200 சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்க கேட்கிறானா கண்டிப்பா இந்த கிரவுண்டுக்குள்ள பெரிய புதையிலே இருக்கு, அந்த அளவுக்கு வந்து கனிம வளங்கள் அந்த அளவுக்கு எண்ணெய் வளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு நல்லாவே தெரியுது. ஸோ புரிஞ்சுக்கிறான், நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஸோ சாராக்கு வந்து நாயை கொண்டது அந்த பத்திரம் எடுக்க வந்து இதெல்லாம் செம கடுப்பாகுதுல அதெல்லாம் சொல்றா. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இங்க இருந்து போனாதான் நல்லது அப்படின்னு நம்ம ஹீரோ எல்லாருமே சேர்ந்து மிரட்டினதோ ஓகே அப்படின்னு இந்த கார்பரேட் வில்லனுங்களாம் ஒரு மாதிரி பண்ணிட்டு போவானுங்க பாருங்க. இந்த மாதிரி கூலா பாட்டு படிச்சுட்டே போறான். இது எனக்கு எப்படி எந்த வழியில வாங்கணும்னு தெரியும்ட்டு அவங்க இருந்து மிரட்டிட்டு போன மாதிரி தெரியுது. ஸோ எவ்வளவு சீக்கிரமா இதுல இருந்து ஆயில் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம சேஃப்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் வேலைகள் மும்மரமா போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ தான் பார்த்துட்டு இருக்கிறாப்ல. ஆனா ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, அவர் வந்து நம்ம சாரோட நல்லா ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு நல்லா ஜெஸ்லாம் விளாண்டுட்டு இருக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஏதோ ஒரு சத்தம், பயங்கரமான சத்தம். கீழே வந்து இந்த ட்ரில் பிட் இருக்கும் தெரியுமா, அதுதான் ஏதோ ஒன்று ப்ரோக் ஆகிட்டா இல்லை ஏதோ உடஞ்சுதான் தெரியல, அடியில் போயிட்டு பயங்கரமா அதிர்வு கொடுத்துட்டு இருக்குது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 1500 அடி போயிடுச்சு. என்னதான் பிரச்சனை சொல்லிட்டு செக் பண்றாங்க. ஒரு கடத்துல இந்த டேங்கே வந்து வெடிக்கிற அளவுக்கு போற மாதிரி போகுது. சாரா அங்க இருந்து ஓடி போக சொல்றாங்க. பட் இருந்தாலுமே அப்படியே வந்து சுச்சுவேஷனை கைக்குள்ள கொண்டு வந்து என்னன்னு பாக்குறாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா அந்த ட்ரில் பிட் இருக்கும் தெரியுமா, கீழே வந்து ஸ்டக் ஆகி போய் நிக்கு. இப்போ என்ன பண்ணலான்னு கேட்கிறப்போ ஆக்சுவலா இந்த மாதிரி நிறைய இடங்கள்ல ட்ரில் பிட் வந்து ஸ்டக் ஆகி போய் நிக்கிறது உண்டு. ஆனா எதுவுமே பண்ண முடியாது, ஒன்னு அப்படியே கைவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ரொம்ப கடினமான பாறைகள் தான் இருக்கும் போல. ஸோ இதுக்கப்புறமும் எனக்கு நம்பிக்கைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா ஃப்ரெண்ட் என்ன சொல்றான், அங்க பாரு மச்சி கீழே தங்க
காரே ஓடுது, நம்ம கை மட்டும் விட்டுறக்கூடாது, வேற ஒரு ஐடியா பண்ணலாம்னு சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி கீழே வந்து வெடி மருந்து வச்சு பிளாஸ்ட் பண்ணிடலாமான்னு சொன்னா, அப்படி பண்ணால் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து வெடி மருந்து நிறைய வேணும், இன்னொன்று வந்து வெடிக்க வச்சதுக்கு அப்புறமா உள்ள ஏகப்பட்ட ஆயில்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் அப்படியே அள்ளி தெரிச்சிட்டு வெளியே வரும், அது கொஞ்சம் டேஞ்சர் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அந்த ஸ்டக்காக இருக்கிற அந்த ட்ரில் பிட்டை வந்து எடுத்து விடுறதுக்கு சின்னதாக வந்து ஒரு பைப் மாதிரி ஒன்று அனுப்பணுமா, அதுக்கு வால் ஹூக்குன்னு சொல்லிட்டு ஒரு பிட்டு ஒன்று வேணும், அதுக்கு ஏகப்பட்ட எக்கோபன் வேணும். அது இருந்தால் நம்ம வந்து ஸ்டக் ஆனதை வந்து எடுத்து விட்டுலாம், மேபி தான் எடுக்க முடியும், முழுசாக நம்ப முடியாதுன்னு சொல்கிறாப்புல. ஆனால் அதுக்குமே ஏகப்பட்ட செலவாகும், 2 பேர்ட்டையும் பணம் கிடையாது. ஐ மீன் சாரா கிட்டையும் இல்லை, இவங்ககிட்டையும் கிடையாது. முதல்ல அவ்வளோ பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னால் இவ்வளோ அடி வரைக்கும் தோணுதில் கொஞ்சம் சாம்பிள் கிடச்சிருக்கும்ல, லிக்விட் கிடச்சிருக்கும்ல, அதை எடுத்துகிட்டு போய் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டவுனுக்கு வராங்க. டவுனுக்கு வந்து அப்படி ஒரு லேப் ஒன்று இருக்குது, அங்கே கொடுத்து இதில் எந்த அளவுக்கு ஆயில் கண்டென்ட் இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. $10 செக் பண்ணுறதுக்கு. அதுக்கு கூட 2 பேர்ட்டையும் காசு கிடையாது. நம்ம ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா மேலே கிளன் தடவி அவன் பாக்கெட்டில் இருந்து இருக்கிற பணத்தை எடுத்து கொடுக்குறான். ஓகே 2 மணி நேரம் ஆகும், நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், நீங்கள் அப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்லி அனுப்பி வச்சிருந்தான். இவங்க அப்படியே பேசி நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து லேடி வராங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து இந்த பொண்ணுங்க விஷயத்தில் கொஞ்சம் அப்படி ஒரு ப்ளே பாய், நிறைய பொண்ணுங்களை உஷார் பண்ணி காசை கறக்கிறதுன்ட்டு நிறைய வேலை பார்த்து வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படிதான் இந்த பொண்ணுகிட்டையும் ஏதோ ஒரு ஏமாத்து வேலை. அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் பழகி இருக்கிறான், அதுக்கப்புறம் விட்டு வந்துட்டான் போல. ஸோ அது விஷயமா அந்த பொண்ணு சொல்லுது, என்னை மீட் பண்ணுறதா இருந்தேன், எதுக்கு வரவே இல்லைன்ட்டு சொல்லிட்டு பேசிட்டு நான் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், வேலையாக இருந்தேன்ட்டு சமாளிச்சு ஓகே இந்த மாதிரி நம்ம டின்னர் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சமாளிச்சுங்கிறது அனுப்பி வச்சிருந்தான். இதெல்லாம் நம்ம சாரா பார்க்குறா, அவளுக்கே புரியுது, ஓகோ இந்த மாதிரி வேலைலாம் பார்க்குறாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் டெஸ்ட்டுக்கு கொடுத்தாங்கல்ல, அதை பற்றி என்னன்ட்டு போய் கேட்க போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சோகமான ஒரு தகவல் தான் சொல்கிறாப்ல, இந்த மாதிரி இதில் ஆயில் கொஞ்சம் இருக்கு, பட் வந்து ரொம்ப உப்பு தண்ணி கலந்துருக்கான், கடல் தண்ணி கலந்துருக்கான். இனிமே 1000 feet நீங்க வந்து தோண்டினா மட்டும் தான் ஆயில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதை வச்சு நீங்க உங்களுக்கு வேஸ்ட் தான் அப்படின்னு வந்து சொல்றாப்ல. ரொம்ப கஷ்டமாயிருது, சாராவுக்கே நம்பிக்கை இழந்து போயிருது. ஓகே அப்படின்றது கிளம்புறாங்க. அதாவது சாம்பிள் அங்கே விட்டுட்டு தான் கிளம்புறாங்க. அப்போ இந்த டெஸ்ட் பண்ணணும்னு சொல்றான், இதெல்லாம் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டுங்க, அதை அப்படியே விட்டுருங்கன்ட்டு வந்துட்டு ஒரு வார்த்தை சொல்லும்போது அப்படியே அவனை வந்து பார்க்குறாரு. கொஞ்சம் ஏதோ சந்தேகம் ஏற்படுதுன்னு சொல்லிட்டு அந்த லேபுக்கு முன்னாலே 2 பேருமே மணிக்கணக்காக உட்காந்து அந்த ட்ரக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரம் கேட்குற எதுக்காக வெயிட் பண்ணுறோன்னு கேட்டா வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ அந்த டெஸ்ட் எடுத்தான்ல அவன் வந்து ஒரு ஜாலஜிஸ்ட் அப்படியே வெளியே வரான். அதாவது இவங்க சாம்பிள் எடுத்துட்டு எங்கேயோ கொண்டு போற மாதிரி தெரியுது. நம்மள போயிட்டு மடக்கி கேட்குறாரு. அவ்வளோதான் சொல்றா, உண்மையை சொல்றான், எங்கடா எடுத்துட்டு போறேன்ட்டு சொல்லி மிரட்டினதும் பயந்து போயிருந்தான். உண்மை உலகி தான் இந்த மாதிரி ஜிம் இருக்கிறானே அவன் தான் வந்து சொன்னான், ஏதாச்சும் பெட்டரான ஆயில் சாம்பிள் வந்து எங்கிட்ட வந்து கொண்டு வா, நிறைய பணம் தானே சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அந்த உண்மையை எங்க போட்டு உடச்சிருந்தான். நம்மளால் கோவத்தில் அந்த சாம்பிளை வாங்கிட்டு இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஏன்னா நல்ல சாம்பிள்ட்டு அவன் வாயிலே சொல்லிட்டான்ல அப்படின்ட்டு. இருந்தாலுமே இன்னும் டெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவனுக்கு தெரிஞ்ச ஒரு வயசானவர்கிட்ட வந்து கூப்பிட்டு வராப்ல. அவரும் ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் தான், பட் எந்த ஒரு டெக்னாலஜி இல்லாம மேனுவலா செக் பண்ணக்கூடியவர் நினைக்கிறேன். அவரு வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அரண்டு போயிருந்தாரு. எத்தனையோ சாம்பிள் பார்த்துருக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பியூரான குரூடாயில் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்றாப்ல. பாருங்க, சாராக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு, ஸ்மெல்லாம் பண்ணி பார்க்க சொல்றாரு. ஸோ கண்டிப்பா கடல் அளவுல இந்த குரூடாயில் வந்து கண்டிப்பா இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் டீப்பா தோணுங்க, பேரலா அழலாம் அப்படின்னு சொன்னதுனால அவ்வளவு சந்தோஷம், அவ்வளவு குஷியா இருக்குது. அப்படி வராங்க. இப்போ ஆயில் இருக்கிறது எல்லாம் தெரிஞ்சு போயிருச்சு. இப்பதான் உங்களுக்கு ஒரு விஷயமே புரிய வருது. அந்த ஜிம் இருக்கிறான் தெரியுமா, அவன் தோண்டும் போது இந்த மாதிரி ஒரு சாம்பிள் எடுத்துட்டு போயிருக்கிறான். அதை வச்சு தான் அவன் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கான். ஸோ அதனால தான் இந்த நிலம் வேணும்னு சொல்லிட்டு அவன் இப்படி குடைச்சல் கொடுக்குறான்னு சொல்லிட்டு இந்த மேட்டர்லாம் தெரிய வருது. சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஆயில் இருக்கிறது தெரிஞ்சு போயிடுச்சு, ஆனா உள்ள ட்ரில் பிட்டு ஸ்டக் ஆயிருக்கு. என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இந்த வால் குக்குன்ட்டு ஒரு பைப்பை உள்ள அனுப்பி ஸ்டக்கான ட்ரில் பிட்டை வந்து எடுத்து விடலான்னு சொன்னான் தெரியுமா, அந்த ஐடியா மூலம் தான் இப்போ வந்து பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும். இப்போ அதுக்குமே $2000 வந்து இவங்களுக்கு தேவைப்படுது. ஸோ ஒரே வழி பேங்க்ல லோன் கேட்கறது தான். அப்படி ஒருத்தர் ஒரு காஃபி ஷாப்ல கூப்பிட்டு வச்சு அது விஷயமா பேசினா, இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் நாங்கள் வந்து லோன் கொடுக்க மாட்டோம், அதாவது ட்ரில் போய் ஸ்டக் ஆயிருக்கு, அதுக்கு நாங்கள் லோன் கொடுக்கறதா, அது ரிஸ்கான விஷயம் அப்படின்னு வந்துட்டு லோன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதான் போச்சா. இப்போ என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறப்போ நம்மளுக்கு இந்த பொண்ணுகிட்ட பேசி எப்படி வந்து உஷார் பண்றது, எப்படி காசை கறக்கணும் அப்படிங்கிற அந்த டெக்னிக் நல்லாவே தெரியும். அப்படி நம்ம சாராவை அந்த ட்ரக்ல உட்கார வச்சுட்டு இவன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரிஞ்ச ஒரு சில பெண்களை உள்ள கூப்பிட்டு போயிட்டு பண விஷயமா பேசுறான், உதவியும் கேட்டு பார்க்கறான். அப்படி ஒரு பொண்ணை உள்ள கூப்பிட்டு போறான், அந்த பொண்ணு சரிப்பட்டு வர மாதிரி தெரியல. அப்புறம் அன்னைக்கு ஒரு லேடியை பார்த்தா தெரியுமா, அவங்க யதார்த்தமா வராங்க, அவங்க வர டின்னருக்கு போகலாமான்னு கேட்டு இருந்தாங்க. இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு போயிட்டு ஆரம்பத்தில் அப்படி ரொமாட்டிக்கா பேசிட்டு இருக்கான். சாரா வெளியே உட்காந்து அவளுக்கு கடுப்பாயிருது. சரி உள்ள போலான்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்துட்டு உள்ள வரா. உள்ள வரது வந்து இவளுக்கு அனுமதி கிடையாது இல்ல. இருந்தாலுமே நேரடியாக உள்ள வந்துட்டு அந்த லேடி கிட்ட என்ன ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நான் இவர் கூட வந்திருந்தேனே, என் பேர் சாரான்னு சொல்லிட்டு அறிமுகமாகறா. ஆக்சுவலி உள்ள வந்ததுமே அந்த கடைக்காரிக்கு அவளுக்கு வந்து பொறுக்கல. நம்ம ஹீரோ கிட்ட கண்ணை காட்டுறா, அவனுக்கு கொஞ்சம் பொறுத்துக்கோ, நாங்க உடனே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சமாளிக்கிறான். சாரா சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க 2 பேரும் ஒரு பார்ட்னரா இருக்கிறோம், அதுல நாங்க ஒரு எண்ணெய் கிணறு தோண்டிட்டு இருக்கிறோம், அதுக்கு இப்படி ஒரு பிரச்சனை, எங்களுக்கு ஒரு $2000 வேணும், அதை உங்ககிட்ட கேட்கறதுக்கு தான்
தான் கொஞ்சம் தயங்குறாருன்னு சொல்லிட்டு போட்டு உடச்சிருந்தா நம்ம ஹீரோ ஒரு பக்கமும் முழிக்கிறான். அவ்வளோ பெரிய தொகைன்னு சொல்லிட்டு இந்த லேடி யோசிக்கிறாங்க. ஆக்சுவலாக வந்து அவங்க பெரிய பணக்காரி தான், லோன் கேட்டு பார்த்துட்டோம், ஸோ நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால ஓகேன்னு சொல்லிட்டு $2000 அவங்களும் வந்து கொடுக்குறாங்க. அதாவது நம்ம ஹீரோ நம்பி தான் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வச்சு அந்த வால் குக்குன்னு சொன்னாங்க தெரியுமா, அந்த டூலு அண்ட் அது போக வெடி மருந்துகளும் வாங்குறாங்க. ஏன்னா சப்போஸ் அது ஒரு வேலை ஃபெயில் ஆயிடுச்சுன்னா இதை வச்சு நம்ம வெடிக்க வச்சு ஆயில மேல் பக்கமாக கொண்டு வந்துடலாங்கிற ஒரு யுக்தி தான். வெடி மருந்து வாங்குற இடத்துல நம்ம சாராவும் கூட வந்திருப்பாங்கல்ல. ஸோ அந்த விக்ரம் வந்து நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவன் தான். சாரா வந்திருக்கிறத பார்த்துட்டும் உடனே கேட்குறான், உனக்கு இந்த மாதிரி நீக்ரோஸ்க்கு உதவி பண்ணுறது வந்து ஒரு கேவலமாக தெரியலையா, அசிங்கமாக தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வார்த்தைகள் விட்டுருதான். அது நம்மளுக்கு சுருன்னு கோவம் வந்துடுது. ஒன்று பொலின்னு ஒன்று கொடுத்துட்டு அடிச்சுட்டு அங்கேருந்து வந்துட்டே இருக்கிறாப்ல. இதை சாரா பார்க்குறா. ஸோ நமக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்குள்ளேயும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும். நம்ம போகிற வர இடத்துலலாம் எல்லா பக்கமும் ஏளனமாக பார்க்குறாங்க, தாழ்த்துறாங்கன்ட்டு அப்படியே ட்ராவல் பண்ணி ரொம்ப தூரம் கடந்து தான் அங்கே வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நைட்டு தான் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஒரு லேடியும் அண்ட் கூடவே ஒருத்தரும் சொல்லிட்டு 2 பேர் வந்திருக்காங்க. இவங்க யாருன்னே தெரியல. சாரா வந்ததுமே அவங்க அம்மா ரொம்ப பதட்டமா அவளை அரவணைச்சு உள்ள கூப்பிட்டு போறாங்க. என்ன கதைன்னு தெரியல. நம்ம ஹீரோ ஒரு டவுட்ல வந்து கேட்கறான். ஆக்சுவலா வந்திருக்கிறது யாருன்னு கேட்டா கருப்பின மக்களுக்காக உரிமைக்காக குரல் கொடுப்பாங்க தெரியுமா, புரட்சிகள் பண்ணுவாங்கல்ல, அப்படி ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு லேடி. அவங்க பேர் கேட் அண்ட் கூட வந்திருக்கிறது வந்து ஒரு அரசு அதிகாரி. என்னங்க விஷயம்னு கேட்கிறப்போ ஆக்சுவலா நம்ம சாரா மாதிரி இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய 2 குழந்தைகளுக்கு அவங்களுடைய பேர்ல 2 நிலம் இருந்திருக்கு. அந்த நிலத்திலையும் வந்து இந்த மாதிரி ஆயில் இருந்திருக்கதா தெரிஞ்சுக்கிட்ட சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 குழந்தைகளையும் மர்மமான முறையில் கொண்டு போட்டுக்கிறாங்க. யார் கொலையாளிங்கிறத விஷயம் எதுவுமே தெரியல. ஸோ அதனால எந்தெந்த குழந்தைகளுக்கு நிலங்கள் ஒதுக்கப்படுச்சோ அந்த குழந்தைகள் வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி பத்திரமா பாதுகாப்பா இருந்துக்கோங்கன்ட்டு ஒரு விழிப்புணர்வுக்கு வந்து சொல்ல வந்திருக்காங்க போல. ஆக்சுவலா இந்த மாதிரி குழந்தைகளை கொல்ற பட்சத்தில் அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட நிலம் மறுபடியும் கவர்மெண்ட் கிட்டே போயிருமா. அதுக்கப்புறம் நம்ம ஏழை விட்டு யார் வேணாலும் அந்த இடத்த வாங்கிக்கலாம் போல. ஸோ அந்த ஒரு நோக்கத்தில் தான் மர்மமானவங்க இந்த மாதிரி ஒரு கொடூர செயலை பண்ணியிருக்கிறாங்க. சாரா பேர்லயும் இந்த மாதிரி நிலம் இருக்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ அவளுக்கும் வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்கணுமே சொல்லணுமே தான் நாங்கள் அங்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவங்க போயிருந்தாங்க. சாரா வீட்டுக்குள்ள அப்படி கதறி அழுறா. ஏன்னு கேட்டால் அதில் ஒரு பொண்ணு அவ கூட படிக்கிற பொண்ணா. சாராவுடைய அம்மா வந்து ரொம்ப கவலையாக சொல்கிறாங்க, என் பொண்ணுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, அவளை நீங்கள் தான் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ மறுநாள் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்கிட்டு வந்து டூலை வச்சுலாம் வந்து ரன் பண்ண வைக்கிறாங்க. ஆக்சுவலாக இவங்க யூஸ் பண்ணுறது ஸ்டீம் இன்ஜின் தானே, விறகுகள் போட்டு அதில் வரக்கூடிய ஆவியை வச்சு தானே அவங்க வந்து பவர் கொடுக்குறாங்க. ஓரளவுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ண வச்சிருந்தாங்க அவங்க கொண்டு வந்து டூலை வச்சு. ஆனால் அகைன் மறுபடியும் ஸ்டக் ஆயிடுது, செம்ம காண்டாயிடுது. இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க இந்த ஜிம் வேறு அப்பப்போ வந்து குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கிறான். மொத்தம் ஒரு படையாக வரானுங்க, ஒரு கும்பலாக வந்து கண்ணுக்கு 2 பவர்ஃபுல்லாக வந்து இறங்கி நிற்கிறானுங்க. அங்கேருந்து அவங்க தரப்புல இருந்து ஒருத்தன் பேச வரான். இங்கேருந்து நம்ம ஹீரோ இவங்க எல்லாத்தையும் நிற்க சொல்லிட்டு இவன் பேச போகிறான். அங்கேருந்து வரவன் ஒரு லாயர் போல அவன் சொல்கிறான், இங்கே இருக்கிற மிஷின்ஸ் எல்லாமே எங்களுடையது. அண்ட் அது போக 6 மாத கான்ட்ராக்ட், 3 மாதத்துல இந்த சின்ன பொண்ணு இவங்க எல்லாரையும் துரத்தி விட்டுக்கிறா. அதுக்காக நாங்கள் வந்து கோர்ட்டில் நாங்கள் கேஸ் போட போகிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கதையை கொண்டு வரானுங்க டிசைனா. ஸோ நம்மால் சிரிக்கிறான், எது இந்த சின்ன பொண்ணு உங்க எல்லாத்தையும் அடிச்சு துரத்தி விட்டா அப்படின்னு நீங்கள் கேஸ் போட போறீங்க, நல்ல கம்பி கட்ட கதை தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க, இந்த லேண்டை நீங்கள் தலையில நின்னாலுமே எங்க கிட்ட இருந்து வாங்க முடியாதுன்ட்டு நம்மால் சொல்றான். அப்போ இந்த லாயர் என்ன சொல்றான்னா, ஒரு நிமிஷம் எங்க பாஸ் கூப்பிடுறாரு, நீங்க வந்து பேசுங்கன்னு சொன்னதுனால என்ன பேச போறான்னு சொல்லிட்டு நம்மால் போறப்போ அவங்க சூழ்ந்துக்கிட்டு இவனை போட்டு அடிக்கிறானுங்க. நம்ம ஆட்கள் தான் வந்து தடுக்க முடியல. ஸோ அந்த ஜிம்மே வந்து டே அடிக்காதீங்கடான்னு சொல்லிட்டு இப்போ கார்க்குள்ள கூப்பிடுறான். கூப்பிட்டு வச்சு என்ன பேசுறான்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற நம்ம ஆளுகளுக்கு எதுவுமே தெரியல. அவன் என்ன சொல்றான்னா பயங்கரமா மண்டையை கழுவுறான். இங்க பாரு, எப்படினாலுமே நான் வந்து கோர்ட்டு கேஸ் நலஞ்சி இந்த இடத்த நான் தட்டி தூக்கிடுவேன், எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா கொஞ்சம் டைம் செலவாகும். ஆனா அதுக்கு முன்னால எனக்கு எப்படியாச்சும் ஓ மூலமா இந்த இடத்த எனக்கு வாங்கி கொடுத்துட்டா உனக்கு பெரிய அமௌண்ட் தரேன், இல்ல நீ கேட்கிற ஷேர் கூட தரேன்னு சொல்லிட்டு இப்படி ஆசை காட்டான். இந்த இடத்துல நம்ம ஹீரோ கொஞ்சம் அமைதியா இருக்கிற மாதிரி தெரியுது. இங்க பார்ப்பா, நான் சொல்லிட்டேன், அப்புறம் எந்த விதத்துல வாங்கணும்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும், அகைன் இதை கவர்மெண்ட்டுக்கும் போக வைக்க தெரியும் அப்படின்லாம் மிரட்டுறான். புரியுதா? இந்த மாதிரி குழந்தைகளை கொண்டானுங்க தெரியுமா, அந்த மாதிரி கூட அவன் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, தயங்க மாட்டானுங்க, கொடூரமானவங்க இவனுங்க வந்து. நம்ம ஹீரோ வந்து அதனாலே கொஞ்சம் பயப்படுறான். அது போக நீனும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி கூலி தொழிலாளியா நாடு விட்டு நாடு ஒரு நாடோடி வாழ்க்கை வாழ போறேன், சொன்னா கேளு, நல்லா பணம் கொடுக்குறேன், அதை வச்சு என் லைஃப்ல எங்கேயாவது செட்டில் ஆகி போயிரு அப்படின்னு சொன்னதுனால இவனு அப்படியே யோசிக்கிறான். யோசிச்சுக்கிட்டு ஓகே எனக்கு ஒரு 15% நீ கொடுக்கணும் அப்படின்ட்டு வந்து டக்குனு ஒரு டீலை போட்டுருதான். என்னடா இது இப்படி ஆயிட்டான் அப்படின்ட்டு நமக்கே ஒரு மாதிரி தோணும். தெரியும் எப்படினாலுமே என் வழிக்கு வருவான்னு தெரியும். 15% ஓகே டீல், சீக்கிரமா எனக்கு அந்த பொண்ணுகிட்ட பேசி முடிச்சு கொடுக்குற, ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவங்க கிளம்பி போறாங்க. ஸோ என்ன பேசிட்டு வந்தான்னு சொல்லிட்டு இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்க கிட்ட எதுவுமே சொல்லிக்கல, நீங்க வந்து சேஃபா போங்க அப்படின்ட்டு அவங்க கிட்ட சொல்லி அங்கிருந்து அனுப்பி வச்சுட்டு ஃப்ரெண்டும் இவனு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. என்னடா உள்ள உட்காந்து பேசிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ சொல்றான், இந்த மாதிரி டீல் போட்டாங்க, 15% எனக்கு வந்து ஷேர் தராங்கன்னு சொன்னாங்க, அதில் ஆளுக்கு பாதி நம்ம அடிச்சுட்டு கிளம்பிடலாம், எத்தனை நாளைக்கு தான் நாமளும் வந்து இப்படி கஷ்டப்படுறது, ஒரே அடி தான் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ட்டு இப்படி சொல்கிறான். ஆக்சுவலாக வந்து இவனுக்கு பெண்கள் கிட்ட வந்து பணம் இந்த உருவத்தெல்லாம் நல்லா ஒரு கை வந்த கலையாச்சுல அந்த மைண்ட் செட்டுக்கு போன மாதிரி தெரியுது ஒரு பக்கம். அப்போ ஹீரோ ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாப்லனா, டே இது துரோகண்டா, அந்த சின்ன பொண்ணுக்கு பண்ணக்கூடிய ஒரு நம்பிக்கை துரோகம், எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டு இப்படி அசால்ட்டாக வந்து சொல்கிறேன்ட்டு கேட்குறப்போ அவங்க பாருமச்சி அந்த குழந்தைக்கு அந்த பொண்ணுக்கு இது வந்து உயிருக்கு ஆபத்து, அவங்க வந்து மிரட்டானுங்க, கொன்றுவாங்க ரேஞ்சில் சொல்கிறாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்க அம்மா கூட சொல்கிறாங்க,
சொல்றாங்க, இந்த மாதிரி நம்ம உயிருக்கே ஆபத்துனா அந்த நிலம் தேவையில்லைன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நானும் எப்படி பிடிவாதம் அணிக்கிறது? கண்டிப்பா அந்த பொண்ணை ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்கடா, அதனால தான் அந்த டீலுக்கு நான் ஒத்துக்கிட்டேன், எனக்கு வேற வழி தெரியல, எனக்கும் வந்து பணமும் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு இவன் டோட்டலா அந்த பக்கமா போன மாதிரி தெரியுது. இது நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு வந்து சுத்தமா பிடிக்கல. அதே சமயம் இவங்க வீட்டுக்கு வராங்க தெரியுமா, பார்த்தா வீட்டுல அன்னைக்கு குண்டடிப்பட்டு ஓடி போனா அவங்க நாய் திரும்பி வந்திருக்கு. இதை பார்த்ததும் மொத்த ஃபேமிலிக்குமே வந்து உயிரே திரும்பி வந்த மாதிரியான ஒரு பெருமூச்சு ஆகுது. அன்னைக்கு நாள் இரவு அப்படியே வந்து அதை ரொம்ப மிஸ் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படி போட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறா. அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே. அம்மாவுக்கு வந்து ஏதோ ஒரு நல்ல அறிகுறி மாதிரி தெரியுது. அவங்களுக்கு இந்த சகுனம் கிகுனம் பாக்குறதுன்ட்டு ஒரு நம்பிக்கை உண்டு. ஸோ இறந்ததை நினைச்ச நாயே திரும்பி வந்திருக்குன்னா நமக்கு என்னமோ நல்லது நடக்க போகுதுன்ட்டு அம்மா இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. மறுநாளே பார்த்தீங்கன்னா ஸ்மித் என்ன பண்றானா, சாராக்கு வந்து ஒயிட் கார்டினா மாறலாமான்னு சொல்லிட்டு அது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்து அவகிட்ட கையெழுத்து வாங்கலாமான்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறான். அதாவது ஒயிட் கார்டியனா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கருப்பினத்தை சேர்ந்த குழந்தைகள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு என்னதான் அப்பா அம்மான்னு இருந்தாலுமே அந்த குழந்தைகளுக்கு சம்பந்தப்பட்ட நிலங்கள் சொத்துக்கள் எதுவும் இருந்தாலும் ஒருத்தங்க வெளியின மக்கள் இருந்து ஒருத்தங்க வந்து கார்டியனா போவாங்க. அதுதான் ஒயிட் கார்டியன். ஸோ அந்த சொத்துக்கள் விற்கிறதா இருந்தாலுமே அது சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் வந்தாலுமே கோர்ட்டு கேஸ் சொல்லிட்டு ஏரியால இருந்து அந்த ஒயிட் கார்டியன் தான். அவங்க தான் அந்த குழந்தைகளுக்கான எல்லா பொறுப்புகளுமே ஏற்றுப்பாங்க. ஏன் அவங்க தனிப்பட்ட முறையில் அந்த குழந்தைக்கு தெரியாம அந்த நிலத்தை கூட வித்துக்கலாம். ஸோ அப்படி ஒரு சட்டம் இருந்திருக்கு. ஸோ அப்படி கருப்பினத்தை சேர்ந்த அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் யாரை வந்து நம்புறாங்களோ அப்படி ஒரு ஒயிட் பீப்புளை வந்து தங்களுடைய குழந்தைகளுக்கு ஒயிட் கார்டியனா வந்து போட்டுப்பாங்க. ஸோ இப்போ நம்ம ஹீரோடைய பிளான் என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சாராக்கு மட்டும் ஒயிட் கார்டியன் ஆயிட்டானா அதுக்கப்புறம் இவனே வந்து அந்த நிலத்தை அந்த ஜிம் கிட்ட வித்துடலாம். இதுதான் அவனுடைய பிளான். ஸோ அதனால சாராக்கு வந்து ஒரு ஒயிட் கார்டியன் ஆகலாமான்னு சொல்லிட்டு விருப்பத்தை கேட்கிறான். சாராக்கு ஒரு தயக்கமா இருக்கு. கொஞ்சம் பேசி கன்வின்ஸ் பண்றான். இந்த மாதிரி ஒயிட் கார்டியனா இருந்தா உன்னுடைய நிலம் என்கிட்ட சேஃபா இருக்கும். அந்த ஜிம் வந்து என்னதான் குடைச்சல் கொடுத்தாலுமே அதை நான் ஃபேஸ் பண்ணிப்பேன். ஏன்னா இந்த மாதிரி வெள்ளையின மக்களுக்கு தான் வந்து முன்னுரிமைகள் இங்க இருக்குல்ல. அதனால அப்படி சொன்னதுமே சாரா கொஞ்சம் தயங்குறா. பட் இருந்தாலுமே அம்மா சொல்றாங்க, சரிம்மா நம்பி கையெழுத்து போட்டுட்டு அம்மா சொன்னதுக்கு அப்புறமா சாரா வந்து கையெழுத்து போட்டா. ஜஸ்ட் இந்த டாக்குமெண்ட்ல கையெழுத்து போட்டா மட்டும் இது வந்து ஒயிட் கார்டியனா செல்லுபடி ஆகாது. இது வந்து அப்படி கோர்ட்டுக்கு போகும். கோர்ட்டுக்கு போயிட்டு அங்க ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுப்பாரு. ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் இதுதான் ஒயிட் கார்டியனா இல்லையான்னு சொல்லிட்டு அவரே வந்து ஒரு முடிவு எடுப்பாரு. அப்படி இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வருது. இதோடு மட்டும் இல்லாம அந்த 2 குழந்தைகள் இறந்து போனாங்க தெரியுமா, அது நாட்டையே பயங்கரமா ஒலிக்கு இருக்குங்க. அந்த ஒயிட் கார்டியன்ங்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை. அந்த குழந்தைகள் இறந்ததுனால அந்த நிலங்கள் அப்படியே கவர்மெண்ட்டுக்கு போயிருது. அதுக்கப்புறம் அதை சாக்கா வச்சு அந்த நிலத்தை வந்து வாங்கிருந்தாங்க. இதுவே அந்தந்த குழந்தைகளுக்கு அவங்க அப்பா அம்மா தான் கார்டியனா இருந்தா அந்த குழந்தைகளுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இந்த சம்பவம் நடந்திருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்காக மட்டும் இல்ல, சாராவுடைய விஷயம் வந்து கேட்னு சொல்லிட்டு ஒருத்தங்க இருந்தாங்க தெரியுமா, அவங்க மூலமாகவும் இது நியூஸ் பேப்பர் வாயிலா வந்து பரவி அதுக்காகவும் ஆதரவு தெரிவிச்சு மக்கள் இங்க அந்த இன மக்கள் கோஷம் போட்டு போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒயிட் கார்டினே வேண்டாம், எங்களுக்கு நாங்களே கார்டியனா இருக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்க வந்து போராட்டங்கள் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ கேஸும் போயிட்டு இருக்குது. எல்லாருமே சூழ்ந்திருக்கிறாங்க. ஜட்ஜுக்கு முன்னால நம்ம ஹீரோ தான் நிற்கிறான். இந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு நீங்க தானே ஒயிட் கார்டினா ஆகணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அதை பத்தின விசாரணை போயிட்டு இருக்குது. அப்புறம் நம்ம சாராவை கூப்பிடுறாங்க. சாரா பத்தி தான் தெரியுமே எந்த அளவுக்கு போல்டா பேசுவான்னு சொல்லிட்டு. இங்க வந்து என்ன சொல்றானா, மிஸ்டர் ஸ்மித் வந்து எனக்கு தெரிஞ்சவர் தான், ரொம்ப நல்லவர் தான். அவர் வந்து எனக்கு கார்டியனா இருக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. நான் இங்க எதுக்காக பேச வந்திருக்கேன்னு கேட்டா, எங்க இன மக்களுக்காக, எங்க ஒட்டுமொத்த இன மக்களுக்குமே யாரும் ஒயிட் கார்டியனே வேண்டாம், எங்க அப்பா அம்மா தான் எங்களுக்கு கார்டியன்ஸ், அதுக்காக தான் நான் பேச வந்தேன்னு சொல்லிட்டு இவ்வளவு தைரியமா வந்து பேசுறப்போ அந்த ஜட்ஜே முழிச்சு போயிருந்தாரு. ஆனா இது வந்து நாடு முழுவதும் ஏற்றப்பட்ட ஒரு சட்டம். சாதாரண இவரால மட்டும் எதுவுமே பண்ணிட முடியாது. ஸோ அதனால உங்க வீட்டில் எதுவும் சொல்லி கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்களான்னு கேட்கிறப்போ, ஆமா எங்க அப்பா அம்மா சொன்னாங்க, எல்லாருமே சொன்னாங்க, எங்க இனத்துக்காக தான் நான் பேச வந்தேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புரட்சிகரமா பேசினதும் ஜட்ஜால எதுவுமே வாயை திறக்க முடியல. அண்ட் அது போக அங்க இருக்கிற இன மக்கள்லாம் வந்து சத்தம் போடுறாங்க. ஆமா எங்களுக்கு ஒயிட் கார்டியனே வேண்டாம்னு சொல்லிட்டு பயங்கரமா கோஷம் போடுறாங்க. இதுக்கு இடைப்படத்தில் நம்ம ஹீரோ ஒரு பக்கம் முடிச்சிட்டு இருக்கிறான். அப்புறம் கருப்பின மக்களுக்காக உரிமை குரல் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த லேடி கேட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அவங்க கூட நம்ம கருப்பின மக்களுக்கு சார்ந்து தான் இருக்கிறாங்க. ஸோ ஜட்ஜால வந்து எதுவுமே அதுக்கு மேல வாயை திறக்க முடியல. ஸோ இங்க கோரிக்கை கேட்டு வந்தது இந்த பொண்ணுக்கு மிஸ்டர் ஸ்மித் அப்படிங்கிறவர் வந்து ஒயிட் கார்டினா இருக்கலாமா வேணாங்கிற ஒரு கேஸுக்கு தான். ஸோ அந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நான் விசாரிச்சதுல இந்த சின்ன பொண்ணுக்கு இந்த ஸ்மித்ங்கிறவர் வந்து ஒயிட் கார்டினா இருக்கலாம், இதுதான் என்னுடைய தீர்ப்பு, இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு எஞ்சி போயிருந்தாரு. ஆனா இவ்வளவு தைரியமா ஜட்ஜுக்கு முன்னால பேசுற நம்ம சாராவை எல்லாருமே அந்த இன மக்கள் வந்து பாராட்டுறாங்க. அப்பா அம்மாவுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் கோர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த கேட்டுன்னு சொல்லிட்டு அந்த லேடி இருக்கிறாங்களே, அவங்க வந்து நம்ம சாரோடைய ஃபேமிலி மீட் பண்றது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவை கூப்பிட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட், அதாவது அந்த ஒயிட் கார்டியனுக்கான பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்கி செக் பண்றாங்க. ஆக்சுவலா அந்த கேட்டுங்கிற லேடிக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கார்டினா போற யாரையுமே வந்து பெருசா நம்ப மாட்டாங்க. ஏன்னா அப்படி நிறைய பேர் வந்து திருட்டுத்தனமா வந்து நிலங்களை வித்துட்டு ஓடிட்டாங்க போல. அதனால தான் ஒரு சந்தேக பார்வையில தான் அவங்க கிட்ட இருந்து அந்த பேப்பர்ஸ் எல்லாம் வாங்குறாங்க. அதை நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். பட் இருந்தாலுமே சாரா வந்து அவனை இனிமே நம்ப தானே செய்யறா, நீ என்ன நம்பினா போதும்னு சொல்லிட்டு அங்கிருந்து பேசிட்டு என்ன பண்றானா, நேரா அந்த ஜிம்மை பார்த்து பேசலாம்னு சொல்லிட்டு வரான். இந்த இடத்துல நமக்கே பயங்கர குழப்பமா இருக்கும். இவன் சாராவுக்கு நல்லது பண்ண பாக்குறானா இல்ல துரோகம் பண்ண பாக்குறானா? ஏன்னா நல்லது பண்ற மாதிரி வந்து சொல்லிட்டு காமிச்சிட்டு பின்னால பணத்துக்காக இப்படி ஒரு வேலையை பாக்குறான். ஸோ இந்த ஜிம் கிட்ட என்ன சொல்றானா, இப்போ இந்த விஷயம் வந்து நாடு முழுவதும் இப்படி பரவிருச்சுல்ல, இந்த சமயத்துல மட்டும் சாராக்கு தெரியாமலே இந்த நிலத்தை வந்து இவங்ககிட்ட விற்க முடியாது. அதனால என்ன பிளான் பண்றான்னு கேட்டா, 160
ஏக்கர் இப்போ இவங்க கைக்குள்ள வந்துருச்சு, நம்ம ஹீரோடைய கையில இருக்கு. இப்போ அவங்க ட்ரில் பண்ணிட்டு வருது அந்த சுற்று வட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலத்தோடைய மைய பகுதியில தான். இதுவே சாராவுக்கு தெரியாமலே வந்து இந்த நிலத்தை கொஞ்சம் ஒட்டி இருக்கும் தெரியுமா, அதை வந்து நான் உங்ககிட்ட வித்துருதேன், அப்புறம் நீங்க ட்ரில்ல போட்டு அதே ஆயில வந்து நீங்க எடுக்கலாம் சொல்லிட்டு இப்படி ஒரு பிளானை சொல்றான். ஏன்னா அந்த பிளானுக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான், இந்த கேஸ் பெருசா வெடிச்சிடும். ஏன்னா அபகரிக்கிறது ஆட்டையை போட்டதுன்னு சொல்லிட்டு இவங்க பெருசா யோசிச்சா இது வந்து போராட்டங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே பிரச்சனை ஆகிருங்கிறதுனால இந்த டீலுக்கு வந்து அவங்களும் ஒத்துக்கிறாங்க. சரி இது விஷயமா பேசலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்கல்ல. இதை சாராவும் சாரோடைய ஃபேமிலியும் பார்த்துருந்தாங்க. சாராவுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அவங்க ஃபேமிலி அவங்க அப்பா அம்மாவும் பாக்குறாங்க, என்னடா இந்த மனுஷன் அவங்களோட சேர்ந்து போயிட்டு இருக்கிறாருன்ட்டு. சாரா ஓடி வந்து என்ன சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன காரியம் பண்றீங்க, நம்ம எதிரிங்க கூட சேர்ந்து நீங்க பேசி போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்கிறப்போ ஆக்சுவலி இந்த இடத்துல நம்ம சாராக்கு ஒரு டவுட் வந்துருச்சு இவர் மேல. அவனும் சமாளிக்கிறான், இருக்கே ஆபத்தாயிரும், அதோடு மட்டும் இல்லாம கண்டிப்பா அந்த நிலத்தை அவங்க ஆட்டையை போட்டுப்பாங்க, அதனால தான் நான் அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு டீல் போட்டேன், உனக்கு கண்டிப்பா அதுல ஷேர் கிடைக்கும்னு சொல்லிட்டு இவன் நல்லதுக்காக சொல்றானா இல்ல கெட்டதுக்காக சொல்றானா எதுவுமே ஒன்றும் புரியல. அவனே ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட்ல இருக்கிறான், இது நல்லது பண்றாமா கெட்டது பண்றாமான்ட்டு ஒரு குழப்பமா தான் அவனே இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சாரா ரொம்ப எமோஷனலா பேசுறா, எங்க மொத்த ஃபேமிலியும் உங்களை தான் நம்பி இருக்கிறோம், எங்க மொத்த நிலத்தையுமே வந்து நான் உங்களுக்காக கொடுத்துட்டேன், எங்க முன்னோர்கள் கஷ்டப்பட்டு பாடுபட்டு அடிமைத்தனப்படுத்தப்பட்ட அந்த நிலம் அதுக்காக இவ்வளவு போராட்டமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனைப்பட்டுட்டு சரி என்னமும் பண்ணுங்க, உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க, அது எனக்கு நல்லதா இருந்தாலும் சரிதான் இல்ல அது துரோகமா இருந்தாலும் சரிதான், உங்க மனசு சொல்றதை மட்டும் கேளுங்கன்ட்டு ரொம்ப எமோஷனலா பேசிட்டு அங்க இருந்து அந்த குட்டி பொண்ணு போகுது. அவ்வளவுதான் அப்படியே உடஞ்சு போயிருதான். ஆக்சுவலா அவன் ட்ரக்ல தான் போறா, யார் கூப்பிட்டு போறான்னா ஹீரோடைய ஃப்ரெண்ட் தான் அங்க இருந்து போறான் போல. இப்படி போனதுக்கு அப்புறமா இதுக்கப்புறம் எவ்வளவு கேவலமா நம்ம ஒரு துரோகத்தை பண்ணிட்டு இருக்கிறோம்ல, இப்படி கொஞ்சம் பண ஆசையில லைட்டா சரிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அதே சமயம் ஹீரோடைய ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா அந்த ட்ரெக்ல தான் வந்து இவங்க வீட்டுல வந்து டிராப் பண்ணிட்டு ஓகே நான் கிளம்புறேன் அண்ட் வர வழியில பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் இவங்க வீட்டுக்கு வரதுக்காக ஒளிஞ்சு வந்துட்டு இருக்காங்க, அதுவும் கன்னோட வந்துட்டு இருக்காங்க போல. அவங்க 2 பேரும் நான் சமாளிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா சொல்றாரு. அப்போ சாரோடைய அப்பா என்ன சொல்றாருன்னா நான் வேணா வரவான்னு கேட்டா இல்ல நானே மேனேஜ் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா போறாரு. பார்த்தா அங்க 2 பேர் பாத்தீங்கன்னா நம்ம சாராவை கொல்றதுக்காக, ஏன்னா அவளை கொண்டுட்டா அந்த நிலம் அது அப்படி கவர்மெண்ட்டுக்கு போயிடல அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் ஜிம்முடைய ஆட்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் வந்து நிக்கிறானுங்க. இவரும் தைரியமா கன் எடுத்துட்டு இறங்குறாரு. ஷூட் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைப்போம், ஆனா டக்குன்னு ஒருத்தன் ஷூட் பண்ணிடுதான் அப்படின்னு பொத்துன்னு விழுந்துருந்தாரு. அதே சமயம் இந்த கன் ஷூட் வந்து இங்க வரைக்கும் கேட்கல. அப்பாவும் அம்மாவும் ரொம்ப பதறி போயிருந்தாங்க. அப்பாவுக்கு புரிஞ்சு போச்சு, ஸோ கண்டிப்பா கன் எடுத்துட்டு இங்க வரதான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் தங்களுடைய பசங்களை வந்து இங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சு போயிருங்கன்ட்டு பின் வழியா வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு இடம் சொல்றாங்க, அங்க போங்க நாங்க பின்னால வந்துடும் சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ள வந்தா முன்பக்கமா பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் அந்த கொலைக்காரனுங்க இந்த மாதிரி சாரவங்கன்னு கதவை தட்டுறானுங்க, வீட்டை பிச்சுக்கிட்டு உள்ள வரலாம் ட்ரை பண்றாங்க. அப்போ அப்பா கையில் இருக்கக்கூடிய கன் எடுத்து ஒரு ஷூட் பண்றாரு. அவ்வளவுதான் அவங்க வந்து ஓகே அவங்க கையிலையும் கன் இருக்குன்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவங்க இருந்து கார் எடுத்துட்டு ஓடி இருந்தானுங்க. அப்ப நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா பெரிய தப்பு பண்ணிட்டோம், நம்ம சாரா கிட்டையும் ஃபேமிலி கிட்டையும் போய் மன்னிப்பு வைக்கலாம்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து வந்துட்டு இருக்கான். ஆக்சுவலா ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் அவனை வந்து பிக்கப் பண்றதா இருக்கும், பட் அவர் தான் அங்க ஷூட் பண்ணி கொண்டுட்டானுங்களே. அப்படி நடந்து வந்துட்டு இருக்கிறப்போ எதிர்த்தாப்புல பாத்தீங்கன்னா கன்னோட இந்த 2 கொலைக்காரங்க கார்ல போறாங்க. எதுக்குடா இவனுங்க இங்க இருந்து வராங்கன்ட்டு நம்மால் ஒரு மாதிரி சந்தேகமா பாக்குறான். அங்க போன அடுத்த செகண்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல வேலையா நம்ம கேட்டுருக்காங்களே அவங்களும் ஒரு ரிப்போர்ட்டர் வந்து கார்ல வராங்க. ஸோ காரை வந்து மறிச்சிட்டு எங்க போறீங்கன்னு கேட்கிறப்போ இந்த மாதிரி சாராவை வந்து பேட்டி எடுக்க தான் போயிட்டு இருக்கிறோம், இது வந்து ரிப்போர்ட்டர் சொல்றப்போ ஓகே கொஞ்சம் என்ன ட்ராப் பண்ணிருங்களேன், என் ஃப்ரெண்டு வரதா இருந்துச்சு அவன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டதுனால ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி கார்ல கூப்பிட்டு வராங்க. அதே சமயம் சாரா அவளுடைய தம்பி அண்ட் இந்த நாயின்ட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடி வராங்களா. அப்படியே போறாங்க, இருட்டும் ஆரம்பிச்சிருது. இவங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்பா வந்துட்டு இந்த மாதிரி கன் எடுத்துட்டு வெளியே வராரு. நம்ம ஹீரோ ஒண்ணுமே புரியல என்னங்க ஆச்சுன்னு கேட்கிறப்போ இந்த மாதிரி 2 பேரும் சாராவை தேடி வந்தாங்க, கன் ஷூட் பண்ணோம் பயந்து ஓடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆமா என் ஃப்ரெண்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ தெரியல போனாரு, அதுக்கப்புறம் ஒரு கன் ஷூட் கேடுச்சு, அதுக்கப்புறம் என்னாச்சுனே தெரியல நாங்களே பயந்து போய் தான் இருக்கிறோம்ட்டு இப்படி சொல்றாங்களா. இவங்களும் அப்படி காடு வழியே தேடி பாக்குறாங்க. அப்படி அந்த வழியில தான் வந்து அப்படி இறந்து கிடக்கிறத பார்த்து ரொம்ப கஷ்டமாயிருது, அப்படியே உருக்கமா ஆள ஆரம்பிச்சுட்டான். ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா நான் அவர் வந்து, ஸோ அதனால தான் அந்த மாதிரி எனக்கு கூட இந்த மாதிரி நிலைமை ஏற்பட்டிருந்தா பிரச்சனை இல்லையே, நீ நல்லவன்டா உனக்கு ஏன்டா இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் ரொம்ப வருத்தப்படுறாப்ல. அப்ப கேட்டு அந்த ரிப்போர்ட் எல்லாம் வந்து பாக்குறாங்க. ஆக்சுவலா வந்து அந்த ஜிம் என்ன கேட்டானோ அதை நான் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் எதுக்காக சாரா வந்து அவங்க கொல்ல வரணும் எதுக்குன்னு கேட்கிறப்போ இந்த ஜிம் வந்து பயங்கர ஒரு பிளான்ல இருந்திருக்கிறான். அதாவது நம்ம ஹீரோ மூலமா அவனுக்கு நலன் கிடைச்சதுன்னா அவனுக்கு வந்து ஷேர் கொடுக்கணும், அதுவே வந்து சாராவை கொண்டுட்டா அது கவர்மெண்ட்டுக்கு போயிடும், அப்படி வந்து ஆட்டையை போட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான் போல. அந்த பிளான் எனக்கு இப்பதான் புரியுது. சரி இப்போ என்ன பண்ணா வந்து அந்த நிலத்தை தக்க வைக்க முடியும்னு கேட்கிறப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்தா அது சரிப்பட்டு வராது, ஏன்னா ஒரு டீல் போட்டான். அதனால சாராவுடைய அந்த ஒயிட் கார்டினை வந்து மாத்தி வைக்கணும், அதுக்கு வந்து சிறந்த ஆள்னா நம்ம கேட் மட்டும் தான். ஸோ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அந்த கார்டின்ஷிப்பை வாங்கி இப்போ நம்ம கேட் கிட்ட மாத்தி வைக்கணும். அதுக்குமே இப்போ நம்ம சாரா தேவைப்படுது. ஸோ வில்லன்களை பொறுத்த வரைக்கும் சாராவை கொல்லணும், நம்ம ஆட்களை பொறுத்த வரைக்கும் சாரா
சாராவை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்பா அம்மா வந்து ஒரு இடத்துக்கு சொல்லி அனுப்பியிருப்பாங்கல்ல, அங்கே தான் போய் தேடி போகிறாங்க. அதே சமயம் அந்த வில்லன்களும் சாராவுடைய அப்பா அந்த மாதிரி கன் ஷூட் பண்ணதுனால மட்டும் அங்கேருந்து அவங்க வரல, அவங்க பிள்ளைகளை இந்த மாதிரி அங்கேருந்து பின்வழியை தப்பிக்க வச்சாங்க தெரியுமா. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவங்க வந்து வண்டி எடுத்து அதை ஃபாலோ பண்ணி வரானுங்க. அப்பா என்னடா இதுன்னு தான் நமக்கே இருக்கும். ஆக்சுவலாக சாராவை எங்கே அனுப்பி வச்சிருக்காங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி இந்தியன் டெரிட்டரின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா உண்டு, அங்கே தான் அனுப்பி வச்சிருப்பாங்க போல. ஸோ அதை எப்படியோ மோப்பம் பிடிச்சி இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா ட்ரேஸ் பண்ணி வரானுங்க. ஸோ அங்கே இருக்க மக்கள்கிட்டயும் வந்து இதை பற்றி கேட்குறானுங்க, விசாரிச்சு அங்கேருந்து போகிறாங்க. கன்லாம் வச்சுக்கிறத பார்த்து அந்த ஊர் மக்களுக்கு வந்து சந்தேகம் ஏற்படுத்து. அதே சமயம் சாரா அவருடைய தம்பின்ட்டு இந்த மாதிரி ஒரு புல்வெளி பக்கமாக தான் பதுங்கி இருக்கிறாங்க. ஸோ நடந்து வந்ததில் நல்ல டயர்ட் அண்டு பசின்னு சொல்லிட்டு காஞ்சி போய் தான் அந்த பசங்க இருக்கிறாங்க பாருங்க. அப்போ அங்க இந்த ஜீப் வரத பார்த்து நம்மளை காப்பாற்ற தான் வரதா நினைச்சிட்டு நம்ம சாரா பார்க்குறா, பார்த்தா அந்த கொலைக்காரங்க தான் கன் எடுத்துட்டு துரத்துறானுங்க பாருங்க. அப்போ ஷூட் பண்றதுல கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் தான், சாரா மேல படம் வணிது. ஆனா வந்து ஒரு பக்கமா பதுங்கிக்கிறா. அவ்வளவுதான், அவங்க கதை முடிஞ்சுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்குள்ள நல்ல வழியா பார்த்தீங்கன்னா அந்த லோக்கல் போலீஸ்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்க குதிரையில வந்து கண்ணை வச்சு அவங்கள மடக்கி பிடிச்சி அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த டீமும் வந்து அங்கே வந்து சேர்றாங்களா. அம்மாவும் அப்பாவும் பார்த்து தான் சாராவுக்கு உயிரே வருது, அழுதுகிட்டு ஓடி போய் கட்டுப்பிடிச்சிக்கிறா. ஏன்னா கொஞ்ச நேரத்தில் இவளை வந்து கொன்னு போட்டிருப்பாங்கல்ல, அதை நினைச்சு தான் பாவம் இந்த மாதிரி வந்து அழுதுகிட்டு இருக்குது போல. இது பார்க்குறப்பவே வந்து நமக்கு ரியல் ஸ்டோரியா இல்லை ஏதோ கிரைம் த்ரில்லரா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தோண வைக்குது. ஸோ ஹீரோடைய ஃப்ரெண்ட் இறந்து போனது இப்போதான் சாராவுக்கு தெரிய வருது. அவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஏன்னா ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாதிரி பழகினார்ல. அப்புறம் சாராவை கண்டுபிடிச்ச கையோட அந்த ஜட்ஜை பார்க்கறதுக்காக தான் வராங்க, தீர்ப்பு கொடுத்தார்ல அவரை பார்க்கறதுக்காக தான் வராங்க. ஸோ அந்த கார்டியன்ஷிப் தான் வந்து மாற்றி வைக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அப்படியே கேட்டு தான் இப்போ இனிமேல் சாராவுடைய ஒயிட் கார்டியன். ஸோ நடக்கிற இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கூடவே இருந்து அந்த ரிப்போர்ட்டர் பார்க்குறாருல. ஸோ வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பத்திரிகை கூட்டமே வந்து நிற்குது போல. ஸோ சாரா வந்து வெளியே கூப்பிட்டு போறாரு. அதே சமயம் இந்த ஜட்ஜி வந்து என்ன சொல்றாருன்னா, ஜஸ்ட் இந்த கார்டியன்ஷிப் நீங்க மாற்றி வைக்கிறதுனால மட்டும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க, கண்டிப்பா அவன் இன்னும் வரதான் செய்வான்னு சொல்லிட்டு ஒரு நீதிபதி அப்படி சொல்ற அளவுக்கு தான் அப்ப சட்டம் ஒழுங்கு இருந்திருக்கு போல. ஸோ அதோடு மட்டும் இல்லாம உங்க ஃபீல்டுக்கு நான் நாளைக்கு இந்த மாதிரி போலீஸ் அதிகாரி ஒருத்தரை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிருந்தாரு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக அந்த ஃபீல்டில் மொத்தமா ஒரு டீமை வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா வீட்டில் போய் தங்கினா கண்டிப்பா வந்து ஏதாச்சும் ஒன்று பண்ணிடுவாங்க ஒரு பயத்தில் வந்து அந்த ரிப்போர்ட்டர் கேட்டுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஆல்ரெடி அந்த வெடி மருந்துகளாக வாங்கி வச்சுதான் தெரியுமா, அவன் ஃப்ரெண்ட் சொன்ன மாதிரி ஆழ்துளை கிணத்துல இந்த மாதிரி வெடி மருந்து வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்னா அது வெடிச்சு கண்டிப்பா ஆயில் வரும் அப்படின்ட்டு ஒரு பிளான் போட்டாங்க தெரியுமா. அந்த வெடி மருந்தை எடுத்து அவங்க பிளான் பண்ண மாதிரி கீழே கொண்டு போயிட்டு, அதாவது 1500 அடி தான் வச்சுக்கோங்களேன், 1000 அடியில் வச்சு நம்ம வெடிக்க வச்சிடலாம் ஒரு பிளான்ல. அது எல்லாத்தையுமே செட் பண்றான். இதெல்லாம் எதுக்கு பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சாராவுடைய அம்மா கேட்டா 2 விஷயம் இருக்குன்னு வந்து சொல்றான். ஒன்னு வந்து வெடிச்சா உள்ள இருக்க ஆயிலாம் மொத்தமா வெளியே வந்து பீச்சிக்கிட்டு அடிச்சுக்கிட்டு வெளியே வந்து தள்ளணும், அப்படி இல்லைன்னா அப்படியே வந்து கொலாப்ஸ் ஆகி தரமட்டமா மூடி போகணும். இது 2ல ஒன்று. அவன் கண்ணு முன்னால நம்ம பண்ணி காட்டுறோம், அதுக்கப்புறம் எது வந்தாலும் சமாளிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இந்த மாதிரி தைரியமா சொல்றான். அண்ட் அது போக இந்தியன் டெரிட்டரியில் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் மக்கள் இருந்தாங்க தெரியுமா, அவங்க கொஞ்சம் ஆதரவா எங்களுக்கு பாதுகாப்புக்காக வந்து இருக்கிறாங்க போல. மறுநாள் காலையில் ஆகுது, எதிர்பார்த்த மாதிரி அந்த ஜிம்மும் அவனுடைய டீமும் வராங்க. அதுவும் எப்படி வரான்னு கேட்டா, நம்ம வடிவில் அவர்கள் மாதிரி வெள்ளக்குடி காமிச்சிட்டு வரான், நான் வெள்ளக்குடி காமிச்சிட்டு வரேன்ப்பா அப்படின்ட்டு வந்து சொல்றான். ஆக்சுவலாக நம்ம ஆட்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட பேர் குவிச்சிருக்கிறாங்க. அண்ட் அந்த நம்ம லேண்டையை சுற்றி வேலிக்கெல்லாம் போட்டு உள்ள வராத அளவுக்கு வண்டியெல்லாம் வச்சு அடைச்சி வச்சிருக்கிறோம், அதனால எனக்கு கொஞ்சம் உள்ள விடுங்க, நான் பேசணும், வெள்ளக்குடி காமிச்சிட்டு வரேன் அப்படின்ட்டு இந்த மாதிரி சொன்னதுனால சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள வர சொல்றான். அப்படி வந்து வண்டி எடுத்துட்டு உள்ள வராப்லையா வந்துமே இந்த மாதிரி இறங்கி பேசுறான். அகைன் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறான். இந்த மாதிரி 6 மாசம் கான்ட்ராக்ட், அதுல எனக்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது, இது என்னுடைய எக்யூப்மெண்ட், என்கிட்ட நிலத்தை கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு அகைன் அப்படியே ஆரம்பிக்கிறான் பாருங்க. ஐயோ யார் நீ, நாங்களும் பார்த்துட்டு இருக்கிறோம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கிற, அதான் நாங்கள் முடியாதுன்னு சொல்றோமேன்னு சொல்லிட்டு நம்மால் வந்து பேசுற மாதிரி வராப்லையா. அப்ப சைக்கிளை வந்து வண்டியை திருப்ப சொல்றான். வண்டியை திருப்பி விட்டு பின்னால பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு மிஷின் கன்னோட தான் வந்திருக்கான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா அது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கன். அதை பார்த்ததுமே நம்ம ஆட்கள்லாம் கொஞ்சம் ஜெர்க் ஆயிட்டு பயந்து போயிருந்தாங்க. ஸோ முன் ஏற்பாடோட தான் வந்திருக்கிறான் போலன்னு சொல்லிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ சரிபடி வராதுன்ட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, அந்த இனக்கடத்தில் செட் பண்ணியிருக்கிற அந்த வெடி மருந்தை வெடிக்க வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை அழுத்தலான்னு பார்க்குறப்போ அப்போ நம்ம சாரா ஓடி வந்துட்டு இல்லை இது என்னுடைய நிலம், என்னுடைய போர்வல், நான் தான் அழுத்துவேன்னு சொல்லிட்டு வந்து நிற்கிறா. சரி அழுத்து அப்படின்ட்டு சொல்லும்போது கொஞ்சம் ப்ரே பண்ணுறான், இந்த மாதிரி கடவுளே எல்லாமே நல்ல விதமாக நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தும் போது அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு டம்முன்னு ஒரு சத்தம். ஏன்னா 1000 அடி போகுதுல, வெடிச்சதுல அப்படியே அந்த இடமே அதிர்ந்து போகுது. ஆனால் அப்படியே கொஞ்சம் கம்முன்னு ஆயிடுது. என்னடா இது வெடிக்க வச்சது வெடிச்சதா இல்லை அப்போ எல்லாமே தரமட்டமாயிடுச்சா, உள்ள ஒன்றும் இல்லையா, இவ்வளோ நாள் நம்ம நம்பினது எல்லாம் வேஸ்டா அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் இப்போ உள்ள இருந்து கிளம்பிட்டு வருவான் பாருங்க. நம்ம ஆளு பிச்சுக்கிட்டு அப்படியே மண்டையை திறந்துக்கிட்டு வரான். செம்ம ஃபோர்ஸ்ல அள்ளி தட்டுதுங்க. பாக்குறாங்க ஒரு மாதிரி அரண்டு போய் பாக்குறாங்க. சாராக்கு பாருங்க அப்படியே மூஞ்சலாம் பிரைட் ஆகுது, அவ்வளவு பூரிப்பா இருக்கு. டக்குன்னு அந்த கண்கொள்ளா காட்சியை வெளியே வந்து பார்க்கலான்ட்டு வரப்போ இவருக்கு பாருங்க இந்த கம்நாட்டி இது என்னுடைய ஆயில்னு சொல்லி கத்திட்டு இருக்கிறான். அப்ப சாரா வந்துட்டு யோ அது என்னுடைய ஆயில் என்று சொல்றப்போ டக்குன்னு சாராக்கு நேரா கண்ணு நீட்டுறான். அப்பா வந்து அவனுக்கு நேரா கண்ணு தூக்கி வைக்கிறாரு. என் பொண்ணுக்கு ஏதாச்சும் ஆச்சுன்னு வச்சுக்கோமாவனே அவ்வளவுதான், நீ ஊடு போய் சேர மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பா அப்படி மிரட்டுறாரு. அப்ப நம்மால் பாத்தீங்கன்னா, தம்பி இந்த மாதிரி நாங்க எங்க போர் வேட்ல மட்டும் வெடி மருந்து செட் பண்ணல, கொஞ்சம் அக்கறை சூடு கண்ணான்னு பார்த்தா இவங்க ரீசெண்டா வந்து அந்த மாதிரி ஆயில் கிடைக்குமான்னு சொல்லிட்டு அந்த பக்கத்து ஏரியாவிலே வந்து அந்த மாதிரி ரிக்மிஷன் எல்லாம் போட்டுக்கிறாங்க. அது அவங்க
அவங்க மிஷின் தான் போல, அங்கேயும் வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான், எல்லாம் நாஸ்தி கொலாப்ஸ் ஆயிரும். ஆக்சுவலா அங்க தோண்ட ஒண்ணுமே இல்ல, இங்க தான் வந்து எல்லா ஆயிலுமே இருக்கு. அவங்க பிளான் போட்டது எல்லாமே நாஸ்தி, நாசமாயிருச்சு. ஸோ இப்போ என்ன பண்றானா, ஒரே வழி இந்த நிலத்தை அடையிறது, நம்ம சாராவை கொள்றதான்னு சொல்லிட்டு இப்போ கன் எடுத்து ஷூட் பண்றப்போ அப்பா அவன் கையில ஷூட் பண்ணி கன் ஒரு பக்கம் விழுந்துருது. அதுக்கப்புறம் நம்ம ஆட்கள்லாம் வந்து மொத்தமா அவனை பிடிச்சி போலீஸ் கிட்ட வந்து பிடிச்சி ஒப்படைச்சிருந்தாங்க. அண்ட் அதே சமயம் நம்ம நீதிபதி அந்த போலீஸ் அதிகாரியும் கூப்பிட்டு இங்க வந்து கரெக்டா சேர்த்தாரு. ஸோ ஆயில் இப்படி பீரியட் வருது பாருங்க, இதை அப்படியே பாக்குறாரு, எப்பா இதுக்கு தான் இவ்வளவு போராட்டமா அப்படின்ட்டு பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நம்ம சாரா பார்த்தீங்கன்னா அந்த ஆயில சாரல் மாதிரி அப்படியே குளிக்கிறா. இதுக்கு தானே இவ்வளவு போராட்டம்ல, ஒரு வழியா நினைச்ச மாதிரியே கச்சா எண்ணெயை எடுத்தாச்சு. அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இந்த காட்சியை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. இசை பாட்டுன்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப ஒரு ஹாப்பி மூமெண்டா போயிட்டு இருக்குது. ஸோ நம்ம ஹீரோ அப்படி தனிமையில் இருந்துட்டு இருக்கிறான். அப்போ நம்ம சாராவுடைய அம்மா வந்துட்டு கேட்குறாங்க, ஓகே அடுத்த கட்டம் என்ன, இனிமேல் ஒரு கோடீஸ்வரன் ஒரு பணக்காரன் ஆக போறீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்றப்போ அவன் இந்த இடத்துல வந்து அதாவது சாராவுடைய அந்த பார்ட்னர் அந்த ஷேரிங் எடுத்துக்கிறதுல வந்து அவனுக்கு இதுல கொஞ்சம் ஒரு நாட்டம் இல்லை. அவனுக்கு வந்து சொல்றான், இந்த மாதிரி இல்ல நான் கொஞ்சம் சரிக்கிட்டேன், எனக்கு பெருசா இந்த ஆயில் அண்ட் இந்த பணத்தை மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்றாப்ல. ஏன்னா இது எல்லாமே தெரியும், நான் சொல்கிறேன் ஆல்ரெடி இது ரியல் ஸ்டோரி தான். உண்மையாகவே இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரா கிட்ட இருந்து எந்த ஒரு ஷேர் வேணான்ட்டு சொல்கிறாப்ல. ஆனால் அது போக இவர் வந்து ஒரு பணக்காரிகிட்ட இருந்து வந்து காசு வாங்கியிருந்தார் தெரியுமா, $2000 அந்த பிட்டுக்காக வாங்கியிருந்தார்ல. அந்த லேடி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு இவனை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கிறாப்ல. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், இவனை நம்பி தான், இவனுக்காக தான் அந்த $2000 வந்து அவர் கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இவனை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கிறாங்க. நைஸாக அவங்களுக்கு தெரியாமல் அங்கேருந்து நழுவி போகிறான். இதை நம்ம சாரா பார்த்துட்டு ஓடி போய் கேட்குறா, எங்கே போறீங்கன்னு கேட்குறப்போ நான் அப்படியே கிளம்புறேன், அங்கே ஒரு லேடி கும்பல் வருது இல்ல, அவங்க எல்லாரும் என்ன தான் தேடி வராங்க, ஏன்னா ஏகப்பட்ட காசு அவங்க கிட்ட வாங்கி வச்சிருக்கிறேன், அதெல்லாம் தெரிஞ்சு தான் வராங்க போலன்ட்டு வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்ப பார்க்குறான். நம்ம தான் பார்ட்னர் ஆச்சு, எதுக்கு நீங்க ஓடுறீங்க, நமக்கு தான் இனிமேல் பணம் கொட்டுன்னு கொட்ட போகுது, எதுக்கு பயப்படுறீங்கன்னு சொன்னா, இல்ல சாரா நான் வந்து உனக்கு பார்ட்னர் இருக்கிறதுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது, அதோடு மட்டும் இல்லாமல் நான் உனக்கு வந்து லீகலான ஒரு கார்டியன்ஷிப்பும் கிடையாதுன்னு சொல்றப்போ, லீகல் என்ன லீகல் அதை விடுங்க, நம்ம ரெண்டு பேரும் பார்ட்னருங்கிறது நம்ம வாய்மொழியில் பேசிக்கிட்டது தானே, டீல் போட்டுக்கிட்டது தானே அப்படின்னு வந்து சொல்றேன். ஆக்சுவலாக இந்த இடத்துல நம்மளா இருந்தா போனா போகட்டும் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த இடத்துல கூட சாரா பார்த்தீங்கன்னா அவரை வந்து தன்னுடைய பார்ட்னரா வந்து இருக்க சொல்றா. பட் வந்து அவனுக்கு அதுல விருப்பமே இல்ல. சொல்றான், நீ எனக்கு ஒரு நாள் ஒரு எமோஷனலா பேசின தெரியுமா, உங்க மனசு சொல்றதை கேளுங்க, உங்க சோல் சொல்றதை கேளுங்கன்னு வந்து நீ ஒரு விஷயம் சொன்ன தெரியுமா, அது என் மண்டையில பயங்கரமா உரைச்சிருச்சு சாரா. நான் சின்னதா உனக்கு ஒரு துரோகம் பண்ண பார்த்தேன், என் நண்பன் தடுத்தான், நான் அவன் பேச்சையும் மீறி அந்த மாதிரி உனக்கு வந்து ஒரு விஷயம் பண்ண பார்த்தேன், அது எனக்கு புரிய வச்ச, அது மட்டும் இல்லாம நான் எவ்வளவு தவறுகள் பண்ணியிருக்கிறேன், எத்தனையோ பெண்களை ஏமாத்திருக்கிறேன், அது இல்லாம அந்த கணம் எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு பாடத்தை ஏற்படுத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி உருக்கமா பேசிட்டு நான் கிளம்புறேன். எனக்கு அதோடு மட்டும் இல்லாமல் ஒரே இடத்துல இருந்து இந்த ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறதுலாம் பிடிக்கல, எனக்கு அப்படியே ஒரு நாடோடி வாழ்க்கையை வாழ்றது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும், அதுவும் பூமிக்கடியில் இருக்கக்கூடிய கோல்டு சில்வர் அதெல்லாம் கண்டுபிடிச்சி எடுக்கிறப்போ அதில் ஒரு கிக் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். அப்படியே வந்து அதை தேடி ஒரு பயணமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்கிறப்போ நீங்கள் போகாதீங்கன்னு எவ்வளவோ சொல்லிட்டு கடைசியாக அழுது மேனிக்கு அங்கேருந்து கட்டி அணைச்சி அரவணைச்சு அங்கேருந்து வழி அனுப்பி வைக்கிறா. அவரும் அப்படியே இங்கேருந்து கிளம்பி போகிறாரு. ஸோ இதுக்கப்புறம் சாராவுடைய ஒரு அடல்ட் ஏஜ் வாய்ஸ் ஓவர் தான். ஸோ அதில் சாரா என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஸ்மித் போனதுக்கு அப்புறமா இவங்களும் பெரிய கோடீஸ்வரி ஆயிட்டாங்க, ஆனா அதுக்கப்புறம் வந்து அவரை பார்க்கவே முடியல, அவர் எங்க போனார்னே தெரியலையா. ஆக்சுவலா வந்து கோல்டு சில்வர் உலகங்கள் தேடி போறதா வந்து சொன்னது வந்து அது வந்து மெட்டல்ஸ் கிடையாது, அவருடைய வாழ்க்கையை தேடி போறதை வந்து தான் அவர் சிம்பாலிக்கா சொல்லிட்டு போனதா வந்து இவங்க வந்து கடைசியா தான் புரிஞ்சிருக்காங்க போல. அது ஒரு வாய்ஸ் ஓவர்ல சொல்றாங்க. சோ இதுக்கப்புறம் அந்த ஜிம்மோடைய எந்த ஒரு தொல்லையும் கிடையாது. ஒரு பெரிய பிசினஸ்மேன், உலகத்திலேயே ஒரு நம்பர் 1 பணக்காரனான ஜான் ராக்ஃபெல்லர் அப்படிங்கிறவர் வந்து நம்ம சாரா கிட்ட ஒரு டீல் போட்டுருக்காரு. சோ அதன் அடிப்படையில் அவங்க கம்பெனி வந்து ஏகப்பட்ட ரிக் ட்ரில் போட்டு வந்து ஆயில் எடுத்துருக்காங்க. சோ அதுக்கு வந்து இவங்களுக்கு வந்து வருஷத்துக்கு 12% வந்து ஷேர் கொடுத்துருக்காங்க போல, நல்ல ஒரு வருமானம் ஈட்டிருக்காங்க. சோ முதல் இளம் ஒரு கோடீஸ்வரியா அந்த காலத்துல வள வந்த இவங்க ஃபர்ஸ்ட் முதல் வருமானத்துல என்ன பண்ணாங்க, எந்த காஃபி ஷாப்ல இவங்க வந்து ஒரு நாய் மாதிரி துரத்தி விட்டாங்களோ அந்த காஃபி ஷாப்பை வந்து விலை கொடுத்து வாங்கி அது எல்லாருக்குமான ஒரு பொதுவான ரெஸ்டாரண்டா வந்து மாத்திருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பேர் புகழ்னு சொல்லிட்டு நல்ல செல்வ செழிப்பா வாழ்ந்த இவங்க 1967 அவங்க 65வது வயதுல இறந்து போறாங்க. சோ இதுதாங்க உண்மையான அந்த சாரா. எவ்வளவு போராட்டங்களுக்கு அப்புறமா இவங்க வந்து வாழ்க்கையில சாதிச்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த கதை எப்படி இருந்துச்சு, ஒரு ரியல் ஸ்டோரினே சொல்ல முடியாது, அங்கங்க ஆக்ஷன் ஃபைட்டு கன்னு கின்னுட்டு எப்படி கொண்டு போயிட்டாங்கல்ல. ஸோ ஸ்டோரி எப்படி இருந்துச்சுங்கிறத பத்தி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.